ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த மீட்டிங்க்கு ஜாயின் ஆகிக்கிற எல்லாரையும் நாங்கள் வந்து வெல்கம் பண்ணுறோம். ஸோ ஆல்ரெடி நீங்கள் எங்களோட சேனலில் ஜாயின் ஆகியிருப்பீங்க. உங்களுக்கு எங்களோட சேனலில் லிங்க் கிடைச்சிக்கும். இந்த ஸ்காலர்ஷிப் பற்றின டீட்டெயில்ஸும் உங்களுக்கு கிடைச்சிக்கும். எங்களோட வெப்சைட் போஸ்ட் இருந்திக்கும் முதல்ல அதை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். ஸோ அதன் அடிப்படையில் இப்போ இது வந்து இந்தோனேஷியாவில் இருக்கிற ஒரு யூனிவர்சிட்டி. ஸோ நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது மாதிரி இந்தோனேஷியாவில் இருக்கிற ஒரு யூனிவர்சிட்டியால் கொடுக்கப்பட்ட ஒரு யூனிவர்சிட்டி ஸ்காலர்ஷிப் தானே இது. ஸோ அதில் அவங்க ஃபுல்லி ஃபண்டட்டும் கொடுக்குறாங்க, பார்ஷியல் ஃபண்டட்டும் கொடுக்குறாங்க. ஸோ யூனிவர்சிட்டியோட பேர் தான் நுசாபத்ரா யூனிவர்சிட்டி. ஸோ எங்களோட இன்றைக்கு வந்து 2 பேர் ஜாயின் ஆகிக்கிறாங்க. ஸோ அங்கே இப்போ கரண்ட்டாக படிச்சுட்டு இருக்கக்கூடிய 2 பேர். ஸோ மிஸ்பர் முகமட், அவர் வந்து இன்ஃபர்மேட்டிக்ஸ் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கிறார். ஸோ அடுத்த ஆள் வந்து அப்துல்லா நான் சொல்லிட்டு சிவில் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கிறாரு. ஸோ இவங்க வந்து லாஸ்ட் இயர் வந்து செலக்ட் ஆகி போனாங்க. ஸோ ஸ்ரீலங்கா மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட நான் நினைக்கிறதுக்கு மாதிரி ஒரு 150+ கண்ட்ரீஸ்லேருந்து வேர்ல்டு வைடாக அங்கே ஆக்கள் வந்து படிச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து இது வந்து வேர்ல்டு வைடாக கால் பண்ணிட்டு ஸ்காலர்ஷிப். ஸோ அவங்க வந்து கண்ட்ரிஸுக்குன்னு சொல்லி ஒரு கோட்டா வச்சுப்பாங்க. அடுத்தது வந்து ஃபுல்லி ஃபண்டட்டுக்கு, பார்ஷியல் ஃபண்டட்டுக்கு. ஸோ எல்லாமே எங்களோட செலெக்ஷன் ப்ராசஸில் நிற்குது. ஸோ நாங்கள் எப்படி எங்களோட நாங்கள் அப்ளை பண்ணுற விஷயம், அவங்க டெஸ்ட் வைக்கிறது, ஸோ இன்டர்வியூ வைப்பாங்க. ஸோ அந்த விஷயங்கள் மூலமாக தான் வந்து அவங்க ஃபைனல் செலெக்ஷன் வந்து செய்வாங்க. ஸோ இந்த ஸ்காலர்ஷிப் நாங்கள் மெயினாக என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறோம், இந்த யூனிவர்சிட்டியை பற்றி, அந்த யூனிவர்சிட்டி விஷயங்கள் என்ன, யூனிவர்சிட்டி எங்கே இருக்குது, என்ன மாதிரி, அடுத்தது வந்து யூனிவர்சிட்டியோட ரெகக்னிஷன்ஸ் எப்படி, அங்கே இருக்கிற ஃபெசிலிட்டிஸ், அடுத்தது வந்து இருக்கிற இடம், ஹாஸ்டல் விஷயங்கள் ஆகிக்கட்டும், சாப்பாடு விஷயங்கள் ஆகிக்கட்டும், அந்த சிட்டி, அந்த ப்ரொவின்ஸ், அந்த கண்ட்ரியோட விஷயங்கள் ஆகிக்கட்டும். ஸோ இது எல்லா விஷயத்தையும் அடுத்து அது இல்லாமல் எங்களோட மெயினாக வந்து இந்த ஸ்காலர்ஷிப்புக்கு நாங்கள் வந்து எப்படி அப்ளை பண்ணுறோம், ஸோ அந்த விஷயம். அடுத்தது நீங்கள் உங்களோட அப்ளிகேஷன், உங்களுக்கு அடுத்தடுத்து வரப்போகிற ஸ்டேஜஸில் என்னென்ன நடக்கும், இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் வந்து கிளியராக டிஸ்கஸ் பண்ணுறது தான். ஸோ எங்களோட 2 பேர் வந்திருக்கிறாங்க. ஸோ அவங்க என்ன செய்வாங்க, 1 by 1 வந்து அவங்க ஒவ்வொரு விஷயமா வந்து அவங்க 2 பேரும் மாறி மாறி செய்வாங்க. அப்ளிகேஷன் எப்படி போடணும் எல்லாத்தையும் அவங்க சொல்லி காட்டுவாங்க. ஸோ நீங்கள் என்ன செய்யணும், கடைசி வரைக்கும் நீங்கள் வந்து இந்த மீட்டிங்கில் இருந்தீங்கன்னா தான் வந்து உங்களுக்கு ஃபுல் ஒரு ஓவர்வியூ வந்து எடுக்கலாம். பிகாஸ் இப்போ அப்ளிகேஷன் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சு வேலை, யூனிவர்சிட்டியில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, என்னென்ன விஷயம் தேவைப்படுது, என்ன மாதிரி நான் போக வேண்டி வந்து என்ன மாதிரி அரேஞ்ச்மெண்ட் செஞ்சுக்கொண்டு அப்படி எங்களுக்கு. அப்போ நீங்கள் அது ஃபுல்லாக நீங்கள் இருந்தால்தான் அவங்க ஃபுல்லாக சேர்ந்த டீட்டெயில்ஸ் வந்து எங்களுக்கு தெரிய வரும். ஸோ நீங்கள் மீட்டிங்கை லீவ் ஆகாமல் நீங்கள் ஃபுல்லாக இதில் இருப்பீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். அடுத்தது ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு இது வந்து உங்களுக்கு வந்து எங்களோட வெப்சைட் லிங்க் வந்து உங்களுக்கு கிடைச்சிக்கும். ஸோ அது மூலம் தான் நீங்கள் வந்து சேனலுக்கு ஜாயின் ஆகியிருப்பீங்க. இல்லாட்டி நீங்கள் ஆல்ரெடி எங்களோட சேனலில் இருந்தால் ஆகிப்பீங்க, இல்லாட்டி எங்களோட வெப்சைட் ஆல்ரெடி ஃபாலோ பண்ணுறாள் ஆகிப்பீங்க. ஸோ அந்த வகையில் தான் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஸ்காலர்ஷிப் ஈகிள். ஸோ ஸ்காலர்ஷிப் ஈகிள்னா என்ன, ஸோ நேம்லேயே இருக்குது. ஸோ ஸ்காலர்ஷிப், ஸோ ஸ்ரீலங்கா மெயினாக நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது ஸ்ரீலங்காவில் இருந்து அப்ராட், அதாவது இப்போ நாங்கள் இந்த இயருக்கு நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து ஏஷியன் கண்ட்ரீஸில் வந்து 7 மாத அளவு எங்களுக்கு எந்த அளவுக்கு மேக்ஸிமம் எஃபர்ட்ஸில் வந்து எங்களுக்கு என்ன சொல்கிறோம், ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறதுக்கு வழிவகைகள் இருக்கிறோம், அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கிறோம். அந்த மாதிரி விஷயங்கள் நாங்கள் தேடி எங்களோட வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஜஸ்ட் போஸ்ட் தேடினோம் இந்த கொடுத்தோம் விடாமல் நாங்கள் வந்து என்ன செய்கிறோம், என்ன சொல்கிறோம், அதுக்குரிய முழு கைடன்ஸ் எப்படி செய்கிறது, எப்படி நாங்கள் அப்ளை பண்ணுறது எப்படி, அதில் இப்போ தான் அதில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆட்கள், அங்கே அந்த யூனிவர்சிட்டிஸில் படிக்கிற ஆட்கள், அவங்கள வச்சு நாங்கள் வந்து ஒவ்வொரு தடவையும் நாங்கள் செஷன் செய்கிறோம். ஸோ இது வந்து நாங்கள் என்ன செய்கிறோம், இந்த யூனிவர்சிட்டிக்கு நாங்கள் இது செய்கிறது வந்து கிட்டத்தட்ட 3வது செஷன். ஸோ 2023, 24, 25 இந்த 3 பேட்ச்லையும் வந்து எங்கள் மூலமாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போய் இப்போ அங்கே படிச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ நான் வந்து உங்களுக்கு எங்களோட இதை நான் ஷேர் பண்ணி காட்டுறேன். ஸோ உங்களுக்கு பார்க்கலும் வெப்சைட்டை www.scholarshipeagle.com. ஸோ இதுதான் வெப்சைட்.
ஸோ இதில் வந்து உங்களுக்கு பார்க்கலும் நாங்கள் ஆல்ரெடி போட்ட போஸ்ட் இப்போ ரீசெண்டாக வந்து அல்லாமா இக்பால் ஸ்காலர்ஷிப்பில் போஸ்ட் போட்டிருந்தோம். அதுக்குன்னு நாங்கள் செப்பரேட்டாக ஒரு சேனல் வச்சுக்கிறோம். அதில் ஜாயின் ஆகாத ஆக்கள் தான் நீங்கள் அதுக்கும் ஜாயின் ஆகிக்கொள்ளுங்க. அடுத்தது எங்கட என்ன சொல்கிறேன், மெயினாக நாங்கள் எங்களோட ஸ்காலர்ஷிப்ஸ் எல்லாத்தையும் போட்டு ஒரு சேனல் இருக்குது. ஸோ அந்த சேனல்லையும் நீங்கள் வந்து ஜாயின் ஆகிக்கொள்ளுங்க. இந்த ஸ்காலர்ஷிப் பீகள் அலர்ட்ஸ்னு சொல்கிற ஒரு சேனல் வந்து, ஸோ அதுலேயும் நீங்கள் ஜாயின் ஆகிக்கொள்ளுங்க. அப்போ இது மட்டும் இல்லை, இதுக்கு புற வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஸ்காலர்ஷிப்ஸ் எல்லாத்தையும் வந்து நாங்கள் போஸ்ட் பண்ணோம். ஸோ உங்களுக்கு அதுலேருந்து உங்களுக்கு எலிஜிபிள் ஆகக்கூடிய ஸ்காலர்ஷிப்ஸுக்கு உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இதை பொறுத்த வரையில் இப்போ இதுதான் வெப்சைட். ஸோ இதில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்துக்கொள்ளலாம். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு மெனுவில் வந்து ஸ்ரீலங்கா ஒன்லி செலக்ட் பண்ணி பார்க்கலாம், அண்டர் கிராஜுவேட்டா மாஸ்டர்ஸா அப்படி பார்க்கலாம். பார்த்து வந்து உங்களுக்கு தேவையான ஸ்காலர்ஷிப் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இதுதான் நாங்கள் லாஸ்ட்டாக போட்ட போஸ்ட் இந்தோனேஷியன் ஸ்காலர்ஷிப் பற்றி. ஸோ என்னென்றால் விஷயம், ஸோ இவங்க வெரி ஒரு சின்ன ஒரு ஷார்ட் பீரியட் தான் வந்து இந்த டெட்லைனை வந்து அவங்க என்ன சொல்கிறேன் இந்த ஸ்காலர்ஷிப்ஸ் ஓப்பன் பண்ணிக்காங்க கிட்டத்தட்ட 5 நாளைக்கு. ஸோ ஜூன் 11 ஜூன் 16 வரைக்கும். ஸோ நாங்கள் நாங்கள் ஷெடியூல் பண்ண மீட்டிங்கை பேட்டுகளுக்கு செய்யலாம் போயிட்டு. ஸோ நாங்கள் இன்றைக்கு செய்கிறோம். ஸோ நீங்கள் இன்றைக்கி மீட்டிங்கில் இருக்கிறார்கள் அப்ளை பண்ணுறாக்கள் இன்றைக்கி மீட்டிங்கை ஃபுல்லாக பார்த்து நீங்கள் ஃபுல் கைடன்ஸ் எடுத்துகிட்டு இன்றைக்கி நைட்டுக்கே நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க, மிச்சம் லேட் பண்ண வேணாம். அப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து நாங்கள் லாஸ்ட் டைம் இது வந்து 2023 போன ஆட்களோட லிஸ்ட்டுக்கு நாங்கள் செஞ்ச போஸ்டர் தானே இது. ஸோ ஜெனூசின்னு சொல்கிறது வந்து ஃபுல் ஸ்காலர்ஷிப், அதே மாதிரி பெர்லின்னு சொல்கிறது வந்து பார்ஷியல் ஸ்காலர்ஷிப். ஸோ பெர்லினில் கிட்டத்தட்ட மொத்தம் டோட்டலாக 22 பேர் செலக்ட் ஆகிருந்தாங்க. பட் 22 பேரும் போகல, ஒரு ஹாஃப் மாதிரி தான் போனாங்க. கிட்டத்தட்ட இப்போதைக்கு 16 பேர் கிட்டத்தட்ட லாஸ்ட் 3 பேஜஸையும் சேர்த்து 16 ஸ்ரீலங்கன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கரண்ட்டாக படிச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ இது வந்து எங்களுக்கு 2023 வந்து ஃபீட்பேக், இது ஒரு ஃபீட்பேக். ஸோ அப்படி வந்து எங்களோட ஸ்காலர்ஷிப் சர்வீசஸ் என்ன சொல்கிறேன், ஒவ்வொரு வருஷமும் வர ஸ்காலர்ஷிப், அதுக்குரிய கைடன்ஸ் செஷன்ஸ், A to Z எல்லா விஷயமும் நாங்கள் வந்து செஞ்சுட்டு இருக்கிறோம். ஸோ இந்த வெப்சைட்டை ஃபாலோ பண்ணுறது மூலமாக, இந்த எங்களோட வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணுறது மூலமாக உங்களுக்கு இன்னும் வந்து உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இதில் வந்து எங்களுக்கு எல்லா A to Z எல்லா டீட்டெயில்ஸும் நாங்கள் இணைய போட்டிக்கிறோம். அதுவும் இல்லாமல் இந்த செஷனில் வந்து நீங்கள் இந்த விஷயங்களை வந்து நீங்கள் அங்கே இப்போ எக்ஸ்பீரியன்ஸாக படிச்சுட்டு இருக்கிற ஆக்கள்கிட்ட நீங்கள் வந்து அவங்களுக்கு சொல்லுவாங்க இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. ஸோ இவ்வளோத்தான் நான் சொல்லிக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நாங்கள் வந்து இப்போ எங்களோட மீட்டிங்கை நாங்கள் ஹேண்ட் ஓவர் பண்ணோம். நான் வந்து ஃபஸ்ட்டாக இன்வைட் பண்ணுறேன் எங்களோட பிரதர் அப்துல்லா அஹ்னான். அவர் வந்து சிவில் இன்ஜினியரிங் செஞ்சுட்டு இருக்கிறாரு. ஸோ அவர் வந்து எங்களை இந்த மீட்டிங் எடுத்துகிட்டு போவார். ஸோ யூனிவர்சிட்டி இன்ட்ரடக்ஷனில் இருந்து என்னென்ன விஷயங்கள் இருக்குது, என்னென்ன மாதிரியான ஸ்காலர்ஷிப் இருக்குது, அதில் பெனிஃபிட் என்ன, விசா விஷயங்கள் எப்படி, ஃப்ளைட் டிக்கெட் விஷயங்கள் எப்படி, இதில் அப்ளிகேஷன் ப்ராசஸ் எப்படி, அடுத்தது வந்து டோட்டல் ஸ்காலர்ஷிப் ப்ரொசீஜர் எப்படி, என்ன மாதிரி டைம் லைன், இப்போ நீங்கள் செலக்ட் ஆகின எப்போ நீங்கள் படிக்க வரணும், இந்தோனேஷியன் லாங்குவேஜ் சம்மந்தமான விஷயங்கள். ஸோ A to Z எல்லா டீட்டெயில்ஸும் வந்து இந்த 2 பேரும் வந்து உங்களுக்கு சொல்லி தரப்படுறாங்க. ஸோ இந்த செஷனை வந்து நீங்கள் கட்டாயம் லீவ் ஆகாமல் ஃபுல்லாக இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஒரு ஓவை வேணும் உங்களுக்கு எடுத்துக்கொள்ளலாம். ஸோ அப்படி சொல்லி நான் வந்து செஷனை நான் அவரை பாடம் கொடுக்குறேன். ஸோ இதுலேருந்து அவங்க 2 பேரும் வந்து இந்த செஷனுக்குரிய முடிவு விஷயங்களை அவங்க செய்வாங்க. ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். ஆய்வோம் பேசுகிறாங்க. என் பேர் அப்துல்லா அஹ்னான். லாஸ்ட் இயர் ஸ்காலர்ஷிப் முசாஃபிதுரா யூனிவர்சிட்டி ஸ்காலர்ஷிப் கிடைச்சி லாஸ்ட் இயர் வந்தேன். 2024 பேட்ச் A-level ஃபிசிக்கல் சயின்ஸ் எடுத்து. லாஸ்ட் இயர் பெர்லின் ஸ்காலர்ஷிப் மீன்ஸ் ஹாஃப் ஸ்காலர்ஷிப் பார்ஷியலி ஃபண்டட் கிடைச்சி முசாஃபிதுரா யூனிவர்சிட்டிக்கு ஒரு அவார்டியாக வந்தேன். நான் இங்கே எனக்கு கிடைச்சது சிவில் இன்ஜினியரிங். நான் போட்ட சிவில் இன்ஜினியரிங் எனக்கு கிடைச்சது சிவில் இன்ஜினியரிங் தான். இப்போ கரண்ட்லி நான் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டர் படித்து செகண்ட் செமஸ்டர் ஃபைனல் எக்ஸாமுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட்டு இப்போ யூனிவர்சிட்டியை பற்றி ஸ்டார்ட் பண்ணோம். யூனிவர்சிட்டி எங்கே லொக்கேட் ஆகிருக்கு, என்ன மாதிரின்னு சொல்லி. யூனிவர்சிட்டி இந்தோனேஷியாவில் ஜாவா ஐலண்டு ஈஸ்ட் ஜாவா வெஸ்ட் ஜாவாவிலேருந்து உங்களுக்கு தெரியும், எல்லாரும் தெரியும், இந்தோனேஷியா கேபிட்டல் வந்து ஜகார்த்தா.
ஜகார்த்தாவிலேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் ரேவையில் ஒரு சுப்பபூமிங்கிற இடத்துல யூனிவர்சிட்டி லொக்கேட் ஆயிருக்கு. யூனிவர்சிட்டியோட ஸ்ட்ரக்சர், யூனிவர்சிட்டியை பற்றி பார்க்கணும்னு சொன்னால் நீங்கள் யூடியூப், இன்ஸ்டாகிராம், கூகுள், டிக்டாக், ஆல் சோசியல் மீடியாவுடைய அனுஷாபுத்ரா யூனிவர்சிட்டி ஆக்டிவ்ல இருக்கு. ஸோ யூனிவர்சிட்டி ஸ்ட்ரக்சர் அதை பற்றி ஃபுல் யூனிவர்சிட்டியை பற்றி பார்க்கணும்னு சொன்னால் யூடியூப்ல யூனிவர்சிட்டி ஸ்ட்ரக்சர் ஃபுல்லா போடுது. என்ன மாதிரி, என்ன ஃபேக்கல்ட்டி, எங்க இருக்கு, எத்தனை பில்டிங் இருக்கு, என்ன மாதிரி. இப்ப கரண்ட்லி நியூ பில்டிங் ஒன்று லோன் பண்ணியாங்க. இன்னும் பில்டிங் கட்டுறாங்க. இன்னும் வளர்ச்சி அடைஞ்சு இருக்கிற ஒரு யூனிவர்சிட்டி. அண்ட் கியூஎஸ் ரேங்கிங் எவ்ரி நிறைய குவாலிஃபிகேஷன்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்கு யூனிவர்சிட்டி. யூனிவர்சிட்டியோட ஃபேக்கல்ட்டி அந்த ஸ்ட்ரக்சர் எல்லாம் பார்க்க ஒரு மனுஷனா யூடியூப். மற்றது இன்ஸ்டாகிராம் போனீங்கன்னா கரண்ட்லி யூனிவர்சிட்டியில் என்ன நடந்தீங்க ஒவ்வொரு நாளும் அப்டேட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதனால இன்ஸ்டாகிராமுக்கு போய் முசாபுத்ரா யூனிவர்சிட்டி சர்ச் பண்ணிடலாம். முசாபுத்ரா யூனிவர்சிட்டி ஐடி வரும். அதை ஃபாலோ பண்ணி வச்சுருந்துச்சுன்னா கரண்ட்லி என்ன நடக்குதுங்கிற ஒவ்வொரு நாளைக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதை பார்க்கலாம். மற்றது இந்த ஸ்காலர்ஷிப் எடுத்த மனுஷன்னா ஸ்காலர்ஷிப்ல பெர்லின் ஸ்காலர்ஷிப், ஜெனுசியன் ஸ்காலர்ஷிப் வந்து 2 ஸ்காலர்ஷிப் இருக்கு. ஃபர்ஸ்ட்டுக்கு ஜெனுசியன் ஸ்காலர்ஷிப் எடுத்ததுன்னா ஜெனுசியன் ஸ்காலர்ஷிப்ங்கிறது ஃபுல்லி ஃபண்டட் அண்ட் பெர்லின் ஸ்காலர்ஷிப்ங்கிறது பார்ஷியலி ஃபண்டட். இங்க இவங்க எப்படி கொடுக்காங்கன்னா ஜெனுசியன் ஸ்காலர்ஷிப் சொல்லி வரப்போல எல்லாம் ஃப்ரீ. சில போனா எல்லாம் ஃப்ரீ. உங்களுக்கு ஜெனுசியன் ஸ்காலர்ஷிப் கிடைச்சிட்டுச்சுன்னா நீங்க உங்களுக்கு கிடைச்ச உடனே நீங்க ஃபிளைட் டிக்கெட்டுக்கு மட்டும்தான் பே பண்ற மாதிரி இருக்கும். மற்றது எல்லாம் ஃப்ரீ உங்களுக்கு. விசாவுக்கு பே பண்றது, மற்றது உங்களோட ரெசிடென்ஸ், இங்க வந்த தங்குற இட வசதி எல்லாம், மெடிக்கல் இன்சூரன்ஸ், மற்றது யூனிவர்சிட்டி ஃபீஸ், மந்த்லி ஸ்டைபன் 30,000 LKR உங்களுக்கு மந்த்லி தந்துட்டு இருப்பாங்க. மெடிக்கல் இன்சூரன்ஸும் ஃப்ரீ. உங்களுக்கு எப்படி என்னது வருத்தம் என்ன மாதிரி வந்தாச்சுன்னா அதுக்கு யூனிவர்சிட்டி பாரம்பரியம் யூனிவர்சிட்டி புறப்படுது. மற்ற ஏர்போர்ட் பிக்கப் வரும். பெர்லின் ஸ்காலர்ஷிப் வாடிக்கும் ஏர்போர்ட் பிக்கப் வரும். பெர்லின் ஸ்காலர்ஷிப் பரிசீலனை வரும். ப்ளஸ் ஜெனுசியன் ஸ்காலர்ஷிப்ல ஏர்போர்ட் பிக்கப், விசா ஃபீஸ், மற்றது விசா ஃபீஸ், ஏர்போர்ட் பிக்கப், மற்றது மெடிக்கல் இன்சூரன்ஸ், அக்கோமடேஷன், அவ்வளோ ஹாஸ்டல் ஃப்ரீ, படிப்பு கூட யூனிவர்சிட்டி எல்லா செலவும் ஃப்ரீ யூனிவர்சிட்டியிலே. மற்ற யூனிவர்சிட்டி யூனிஃபார்ம் ஆகிக்கட்டும், யூனிவர்சிட்டி டிஷர்ட் ஆகிக்கட்டும், அதெல்லாம் உங்களுக்கு ஃப்ரீ ஆகிடும். சில நேரம் யூனிவர்சிட்டியில நடக்கிற ஃபங்க்ஷன்ஸ், உங்களோட கோர்ஸ் மெட்டீரியல் தேவையான டூல்ஸ் அதெல்லாம் ஜெனுசியன் ஃபுல்லி ஃபண்டட் கிடைச்சாக்கலும் ஃப்ரீ. மற்றது பெர்லின் ஸ்காலர்ஷிப். பெர்லின் ஸ்காலர்ஷிப் வாடியா நீங்க செலக்ட் ஆனீங்கன்னு சொன்னா உங்களுக்கு யூனிவர்சிட்டியில செலவு, யூனிவர்சிட்டியில படிக்கிற செலவு எல்லாம் ஃப்ரீ. யூனிவர்சிட்டியில நீங்க ஒரு ஃபீஸ் கட்ட தேவையில்ல. மற்றும் அந்த யூனிவர்சிட்டியில கோர்ஸ் ஃபீ, யூனிவர்சிட்டியில யூனிஃபார்ம், மற்ற யூனிவர்சிட்டியில டிஷர்ட், யூனிவர்சிட்டியில ஈவெண்ட் நடக்கிற டிஷர்ட்ஸ் அதெல்லாம் உங்களுக்கு ஃப்ரீ. மற்றது நீங்க இந்தோனேஷியாவுக்கு வந்து இறங்கினா உங்களோட ஏர்போர்ட் பிக்கப்பும் ஃப்ரீ. ஏர்போர்ட் பிக்கப் உங்களோட ஏர்போர்ட்ல இருந்து யூனிவர்சிட்டி ரெசிடென்சிக்கு உங்களை யூனிவர்சிட்டியால உங்களுக்கு பிக்கப் பண்ணாலும் வரும். யூனிவர்சிட்டி தான் வருவார் அவங்களை பிக்கப் பண்ண. மற்றது பெர்லின் ஸ்காலர்ஷிப் அவார்டு இருந்துச்சுன்னா உங்களுக்கு மெடிக்கல் இன்சூரன்ஸ் இல்லை, யூனிவர்சிட்டி அக்கோமடேஷன் கிடைக்கும், யூனிவர்சிட்டி ஹாஸ்டல்ல நீங்களும் தங்கலாம், அதே போல ஜெனுசியனும் தங்கலாம். ஜெனுசியனுக்கு எப்படி இருந்துச்சுன்னா ஃப்ரீ, ஃபுல் ஃப்ரீ. அங்க நீங்க ஒரு ஒன்று பே பண்ணதுங்க உங்களுக்கு எல்லாம் ஃப்ரீ. பெர்லினுக்கு சொல்லி வந்தேன் நான். பெர்லின் ஜெனுசியன் சொன்னால் குழப்பமாகும். பார்ஷியல் சொல்லி வந்துட்டு இருந்துச்சுன்னா நீங்க பெர்லின் வருவே பார்ஷியலி ஃபண்டட் வந்து சொன்னா உங்களுக்கு நீங்க ஹாஸ்டலுக்கு பே பண்ணணும். ஹாஸ்டலுக்கு பே பண்ணணும். அரௌண்ட் நான் நினைக்கிறேன் ஸ்ரீலங்காசி 10,000 12,000 அரௌண்ட் 12,000 நீங்க யூனிவர்சிட்டி ஹாஸ்டலுக்கு பே பண்ணணும். ஹாஸ்டல் எப்படி இருந்துச்சுன்னா நம்மளோட நாட்டில் ஹாஸ்டலில் வீடு, ஒரு வீட்டுல 4 ரூம் இருக்கும். மேல் டவுன் ஃப்ளோரும் அப்பர் ஃப்ளோரும் ஒரு வீடு மாதிரி. அதுல 4 ரூம் இருக்கு. கீழுக்கு 2 ரூம், மேலுக்கு 2 ரூம். அடுத்தது எங்க ஃப்ரெண்ட் ஒரு வட்டிக்கார், அவர் அவங்களும் அதை பத்தி காட்டுவார். அதை பத்தி இந்த யூனிவர்சிட்டியில ஹாஸ்டல்ல போட்டோ, யூனிவர்சிட்டியில போட்டோ எல்லாம் காட்டுவார். மற்றது பெர்லின் வாடியில இப்படி ஹாஸ்டல்ல பத்தி சொல்ல போனா ஹாஸ்டல்ல உங்களுக்கு சில ஃபெசிலிட்டி கொஞ்சம் குறைய ஜெனுசியன் ஆகல. ஜெனுசியன் இருந்துச்சுன்னா இப்படி ஃபுல்லி ஃபண்டட்ல வராக்கள்
அவங்களுக்கு ரெசிடென்ஸ் ஃப்ரீ, ஹாஸ்டல் ஃப்ரீ. ஸோ உங்களோட ஃபெசிலிட்டிஸ்ல சின்ன குறைபாடு என்னச்சுன்னா ஏசி கிடைக்காது உங்களுக்கு. தங்குறது ஏசி இருக்காது. பேனும் அவை தர மாட்டாங்க, நீங்க வாங்கணும். அவங்க பேன் தர மாட்டாங்க, நீங்க வாங்கணும். மற்ற ரூமை பத்தி சொல்ல போனா ரூம் நல்ல ரூம், கட்டில், எவ்ரி திங் எல்லாம் தருவாங்க. அதில் ஃபோட்டோ இல்லாமல் அடுத்து வர காட்டுவார். கட்டில் எல்லாம் தரப்படும் உங்களுக்கு. உங்களுக்கு ஒவ்வொரு கிழமை வந்து அந்த கட்டில், பெட்ஷீட், பிலோ, எவ்ரி திங் அது அவங்களாவே புஷ் பண்ணி தருவாங்க. ஆள் வரும், லொன்றியால ஆள் வரும் உங்களுக்கு ஃப்ரீயா. இது பர்லியனுக்கு ஃப்ரீ, ஜெருசலேமுக்கு ஃப்ரீ. இந்த வாஷிங் எவ்ரி திங் எல்லாருக்கும் ஃப்ரீ. இது பர்லியனை வந்து என்னன்னு சொன்னா உங்களுக்கு நீங்க பே பண்றேன், அதனால உங்களுக்கு ஏசி ரூமோட சேம் ரூம் பட் ஏசி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான். அந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். அசல் சில மிஸ் ஆனால் நீங்க ஃபைனல் சீசன் முடிய கேள்வி வைக்கலாம், அதில் கட்டாயம் கேளுவோம். மற்றது யார் யார் அப்ளை பண்ணலாம் இந்த ஸ்காலர்ஷிப்? ஆர்ட்ஸ் படிச்சாக்கள் பேர், பயோ படிச்சாக்கள் பேர், மேக்ஸ் படிச்சாக்கள் பேர், இடெக், பிடெக், காமர்ஸ் இப்படி படிச்சாக்கள் பேர். யார் யார் எந்தெந்த ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணலாம்ங்கிறத கொஞ்சம் இது முக்கியமான விஷயம். லாஸ்ட் இயரும் சின்ன குழப்பங்கள் வந்து இதுல சொல்ல போனா மினிமம் ஏ லெவல்ல 3 இயர்ஸ் இருக்கணும். இதுக்கு ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்றது. ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணா மினிமம் ஏ லெவல்ல 3 இயர்ஸ் இருக்கணும். மற்றது இப்போ பயோ படிச்சாக்கள், மெட்ஸ் படிச்சாக்கள் இருப்பாங்க. நிறைய பேர் சட்டில் கூட்டியிருந்தாங்க பயோ படிச்சாக்களுக்கு மெடிக்கல் இருக்காங்க. ஆனா இங்க புதுசா நர்சிங் கோர்ஸ் லோன்ச் பண்ணாங்க, புது பில்டிங் எடுத்து லோன் பண்ணேன். ஆனா இந்த இன்டர்நேஷனலுக்கு லோன் பண்ணல, லோக்கல்ஸ் இந்தோனேஷியன் பீப்புள்ஸ்க்கு லோன் பண்ணாங்க. இன்ஷால்லா ஐ திங்க் நெக்ஸ்ட் இயர் இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அதை லோன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். மற்ற பயோ படிச்சாக்கள் என்ஜினியரிங் அப்ளை பண்ணலாம்னா அப்ளை பண்ணலாம். ஆனா நான் ரெக்கமெண்ட் பண்ணல அப்ளை பண்றேன்னு சொல்லி. என்னன்னு சொன்னா லாஸ்ட் இயர் பிஃபோர் லாஸ்ட் இயர் எல்லாம் பயோ படிச்சாக்கள் அப்ளை பண்ணி எல்லாருக்கும் கிடைக்கல. அவங்களோட இன்டர்வியூவும் அவர் எக்ஸாமும் நல்ல டேலண்டா செஞ்சாக்களுக்கு பயோ படிச்சாக்களுக்கு சில இன்ஃபர்மேட்டிக் இன்ஜினியரிங் உண்டு. அது சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ஈக்குவலான இன்ஃபர்மேட்டிக் இன்ஜினியரிங் சொல்ல அது கிடைச்சி இங்க வந்தாங்க. வந்து கஷ்டப்படுறாங்க, ஆர்ட்ஸ் படிச்சு போட்டோம், இன்டர்வியூல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி எக்ஸாம்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி இன்ஃபர்மேட்டிக் இன்ஜினியரிங் கிடைச்சி வந்தியாங்க. வந்து கஷ்டப்பட்டு நாட்டுக்கு புரிய போனாங்க இல்லையா. ஸோ இப்போ எந்த ரெக்கமெண்டேஷன் இருந்துச்சுன்னா மெட்ஸ் படிச்சு ஏ லெவல்ல பிசிக்கல் சயின்ஸ் எடுத்து மெட்ஸ் படிச்சு வந்தார்கள். என்ஜினியரிங் அப்ளை பண்ணா ஒரு பிரச்சனையும் இல்லை. இடெக் படிச்சாங்க, என்ஜினியரிங் டெக்னாலஜி படிச்சாலும் என்ஜினியரிங் அப்ளை பண்ணலாம். பிடெக் படிச்சாக்கள் என்ஜினியரிங் அப்ளை பண்ணலாம்னு சொன்னா இந்த ரெக்கமெண்டேஷன் மாதிரி ஏல கஷ்டம். இப்படி அப்ளை பண்ணி கிடைக்காது. இப்படி கிடைச்சிட்டுன்னு சொன்னா இங்க வந்து கஷ்டப்படுறது நீங்க. ஸோ கிடைச்சிட்டுன்னு சொல்லி போட்டு இங்க வர வந்து திருப்பி இங்க வந்து கஷ்டப்பட்டு திருப்பி நாட்டுக்கு போய் அதெல்லாம் கஷ்டம். அப்படின்னு சொல்லி பார்க்க போனா நெக்ஸ்ட் படிச்சாக்கள் இன்ஜினியரிங் அப்ளை பண்ணலாம். மற்ற கொமர்ஸ் படிச்சாக்கள் கொமர்ஸ் படிச்சாக்கள் இங்க மேனேஜ்மெண்ட் இருக்கு. என்னென்ன கோர்ஸ் இருக்குன்னு சொல்றேன்னா இங்க இருக்கிற கோர்ஸ்ல சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல், இன்ஃபர்மேட்டிக், மேனேஜ்மெண்ட், லோ, எலிமெண்டரி டீச்சர், விஷுவல் கம்யூனிகேஷன் அண்ட் டிசைன், இப்படி நிறைய நிறைய கோர்ஸ் இருக்கு. இவ்வளவு இன்டர்நேஷனல் சிவில் Recording in progress. நான் நிறைய கோர்ஸ் வந்துருக்காங்க, நிறைய கோர்ஸ் இருக்கு யூனிவர்சிட்டியில. இன்டர்நேஷனல் இருக்கிற கோர்ஸ் போல. அப்ப இந்த கோர்ஸ் தான் நீங்க அப்ளை பண்ணலாம். ஸோ இப்போ கொமர்ஸ் படிச்சாக்கள் கொமர்ஸ் படிச்சாக்கள் இன்ஜினியரிங் அப்ளை பண்ணலாம். அதுல காட்டும் நீங்க அப்ளை பண்ணலாம். ஆனா கிடைக்கும்ன்றது ஷுவர் இல்லை. ஆனா கிடைக்கிறதுக்கு பிறகு நீங்க வந்து இங்க கஷ்டப்படுறது அதுல அவங்கள போட்டு கொமர்ஸ் படிக்க போட்டோம். சிவில் மெக்கானிக்கல் இல்லை, இன்ஃபர்மேட்டிக் இன்ஜினியரிங் கூட சாஃப்ட்வேர் ரிலேட்டட் அது கிடைச்சி வந்தாங்க. வந்து ஏ லெவல்ல பேசிக் மேக்ஸ் தெரியா, பேசிக் மேக்ஸ் ஏ லெவல்ல கம்பைன் மேக்ஸ் எடுத்துக்கணும். இன்ஜினியரிங்ல இது படிக்கிறது. அப்போ ஸோ மெக்ஸ் படிச்சாங்க, மெக்ஸ் படிச்சாங்க இல்லாம காவி கூட்டல் படிச்சுடுவோம் ஏ லெவல்ல. ஸோ இங்க வந்து என்ஜினியரிங்ல அதை பத்திலாம் படிச்சு ஸோ அது கஷ்டம். நீங்க அப்ளை பண்ணலாம். ஆனா ரிஸ்க் எடுக்கணும் நீங்க. ஸோ பயோ படிச்சாலும் அப்ளை பண்ணலாம். மற்ற அதை பத்தி அவ்வளவுதான். இது டவுட் இருந்தா செஷன்ல நீங்க கேட்கலாம். அடுத்தது
இப்போ யூனிவர்சிட்டியில செலவு யூனிவர்சிட்டியில இப்போ ஜியூசியம் கிடைச்சா எவ்வளவு செலவு பண்ணணும் இங்க வாரத்துக்கு பெர்லின் ஸ்காலர்ஷிப் கிடைச்சிருந்தா இந்த யூனிவர்சிட்டி வாரத்துக்கு எவ்வளவு செலவு பண்ணணும் அங்கே ஏர் டிக்கெட் விசா எவ்ரி திங். ஸோ இந்தோனேஷியாவில் ஸ்டூடெண்டா வந்து இறங்குறேன்னு சொன்னா எவ்வளவு செலவாகணும் இப்போ அதை பத்தி உங்களுக்கு டவுட் இருக்கு. ஸோ ஒரு ஜெனூசியன் ஸ்காலர்ஷிப் எவார்டு நீங்க செலக்ட் ஆனதுன்னு சொன்னா நீங்க செலக்ட் ஆனதுன்னு சொன்னா உங்களுக்கு மெயில் வரும். நீங்க இந்த ஜெனூசியன் ஸ்காலர்ஷிப் எவார்டை செலக்ட் பண்ணிட்டேன்னு சொன்னா உங்களோட டாக்குமெண்ட்ஸ் உங்களோட பாஸ்போர்ட் எவ்ரி திங் மெயில் பண்ணிடுவாங்க. நீங்க பாஸ்போர்ட் உங்களோட போட்டோ பர்த் சர்டிஃபிகேட் எவ்ரி திங். ஆஃப்டர் தட் நீங்க யூனிவர்சிட்டி ஐஆர்ஓ இன்டர்நேஷனல் ரிலேஷன் ஆஃபீஸ் உங்களுக்கு மெயில் பண்ணும். ஸோ நீங்க மாதிரி மெயில் பண்ணிருச்சுன்னா அவங்க சொல்லுவாங்க ஓகே விசாவுக்கு வெயிட் பண்ணுவாமா. அடுத்து உங்களோட விசா வரும். அதுக்கு நீங்க ஒன்றும் பே ஒன்று தேவை. விசா வந்தா நீங்க ஃப்ளைட்டை புக் பண்றேன். ஃப்ளைட்டை புக் பண்ணி முடியே நீங்க ஃப்ளைட் உங்களோட டிக்கெட் இருக்கு. டிக்கெட்டை எகைன் ஐஆர்ஓக்கு மெயில் பண்ணிருந்துச்சுன்னா உங்களோட டேட்டோட மெயில் பண்ணிருந்துச்சுன்னா அவங்க கன்ஃபர்மேஷன் ஒன்று வந்து ஓகே நான் இந்த டைம் உங்களை பிக்கப் பண்ண வரோம்னு சொல்லி அவங்க ஒரு கன்ஃபர்மேஷன் இவர் உங்களுக்கு மாறும். ஸோ வந்துருந்துச்சுன்னா நீங்க ஃப்ளைட்டை புக் பண்ணா போய் இறங்குறேன். அங்க போனா கைட் பண்றதுக்கு நீங்க ஏர்போர்ட்ல இறங்கி இருந்துச்சுன்னா அங்க இருந்து கைட் பண்றதுக்கு உங்களை ஆள் இருக்கு. ஸோ அடுத்தது பெர்லின் ஸ்காலர்ஷிப் அவார்டு. ஒரு பெர்லின் ஸ்காலர்ஷிப் அவார்டு நீங்க செலக்ட் பண்ணப்பட்டு வந்துச்சுன்னா அவ்வளோ மெயில் வரும். நீங்க எப்படி ஒரு பெர்லின் ஸ்காலர்ஷிப் அவார்டியா செலக்ட் பண்ணப்பட்டு மெயில் வந்துட்டுச்சுன்னா உங்களுக்கு அவங்க மெயில் பண்ணுவாங்க. உங்களோட டாக்குமெண்ட்ஸ் பாஸ்போர்ட் எவ்ரி திங் உங்களோட பர்த் சர்டிஃபிகேட் உங்களோட ரிசல்ட் ஷீட் எகெயின் செலக்ட் பண்ணுவாங்க அனுப்பி சொல்லுவாங்க. அதுக்கு வந்து உங்களுக்கு கிடைச்சிருந்துச்சுன்னா எல்லோரும் லெட்டர் வரும் லெட்டர் ஆஃப் அக்செப்டன்ஸ். ஸோ ஆஃப்டர் தட் இதெல்லாம் கேட்பாங்க பாஸ்போர்ட் எவ்ரி திங் கேட்பாங்க. எல்லாத்தையும் அனுப்ப முடிய அடுத்தது வரும் உங்களோட விசாக்கு பே பண்ணதுக்கு. விசாக்கும் யூனிவர்சிட்டி ரெசிடென்ஸுக்கும் 3 மந்த்ஸுக்குரிய காசை பே பண்ணி உங்களோட விசாக்கும் உங்களோட ரெசிடென்ஸ் 3 மந்த்ஸ் உரிய பேமெண்ட் பே பண்ணி. அப்ப நீங்க பே பண்ணிட்டு இல்லாம சொன்னா உங்களோட விசாக்குரிய காசையும் ரெசிடென்ஸ் ஒரு காசு பே பண்ணா கன்ஃபர்மேஷன் மெயில் வந்துடும். ஓகே நான் உங்களோட பேமெண்ட் ரிசீவ் பண்ணிட்டோம். ஸோ உங்களோட விசாவோட ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணோம். இத்தனை நாளைக்குள்ள ஒரு 4 நாள் 5 நாளைக்குள்ள உங்களோட விசா கிடைக்கும். சென்டிங் முடிஞ்சா அடுத்தது உங்களோட விசா வரும். விசா வந்தா நீங்க விசா வந்துருச்சுன்னா நீங்க ஃப்ளைட் புக் பண்றீங்க போறீங்க. ஜெனூசியன் செல்ல வந்து ஜெனூசியன் செலக்ட் பண்ணா ஃப்ளைட் டிக்கெட் பண்ணுங்க. அவ பே பண்ணணும். அவங்க பே பண்ணுச்சுன்னா ஸ்ரீலங்கா காசிப்படி நான் யூஎஸ்டில செல்ல போனா $500 500 யூஎஸ்டி வரும். ஸ்ரீலங்கா யூஎஸ்டில செல்ல போனா அதே தான் பெர்லினுக்கும் ஃபர்ஸ்ட் விசாக்கு பே பண்ணணும். விசாக்கு பே பண்ண போல விசாக்கு ஃப்ளைட் டிக்கெட் எவ்ரி திங் விசாக்கு ரெசிடென்சி பே பண்ண போல எனக்கு 2 லட்சத்தி ஸ்ரீலங்கா காசி படி 2,10,000 மாட்டுக்கு முடிஞ்சு. இந்த ரெசிடென்ஸுக்கும் 3 மந்த் ரெசிடென்ஸ் ரெண்ட் காசு இந்த விசா காசு அல்ல கூட காசு வந்து விசா காசு 180 சம்திங் 85 87 187 சம்திங் எனக்கு விசாக்கு முடிஞ்சு. அது 1 இயர் விசா my 3 months and 3 months residence மிச்சம். மொத்தம் 210,000 வந்துச்சு. அதை பே பண்ணி முடிச்சுன்னா நாம இங்க வந்து இறங்குறோம். நமக்கு 3 months நம்ம பே பண்ண போறோம்ல நம்ம ரெசிடென்ஸுக்கு 3 months நாம இருப்போம். மற்ற யூனிவர்சிட்டியில எல்லாம் ஃப்ரீ கோர்ஸ் ஃபீஸ் ஃப்ரீ எல்லாம் ஃப்ரீ. உங்களுக்கு யூனிவர்சிட்டி யூனிஃபார்ம் யூனிவர்சிட்டி ஐடி கார்டு ஒன்றும் பே பண்ணது இல்லை. இது பெர்லின் வாடி. ஸோ வர யூனிவர்சிட்டி பற்றி மற்றது ரெசிடென்ஸ் லைக் ஸ்ட்ரக்சர் அது என்ன மாதிரி ரெசிடென்ஸ் ஃபோட்டோ இருக்கு. ரெசிடென்ஸ் ரேஞ்ச் ரூம் எப்படி இருக்கும் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அதெல்லாம் காட்டுவாங்க. மற்றது இந்த யூனிவர்சிட்டியில 40+ கண்ட்ரிஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கரண்ட்லி ஸ்டடி பண்ணிக்கிறாங்க. இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட் சும்மா உதாரணம் சொல்ல போனா பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இத்தாலி இந்தியா ஸ்ரீலங்கா மற்ற
பங்களாதேஷ் மற்ற ஏசியன் கண்ட்ரிஸ் மற்ற ஆப்பிரிக்கன்ஸ் ஆப்பிரிக்காவில் அப்படி மற்ற அரேப் கண்ட்ரிஸ்ல ஈரான் ஈராக் ஈஜிப்ட் சிரியா அப்படி அரபிஸ்ல அரபிஸ் ஆப்பிரிக்கன்ஸ் ஏசியன்ஸ் எல்லாரும் இருப்பாங்க இன்டர்நேஷனல் நிறைய 300+ இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் கரண்ட்லி நிசாபுத்ரா யூனிவர்சிட்டியில படிச்சிருக்காங்க நிறைய இவ்வளவு நாட்டுல இருக்கு பாகிஸ்தான் எவ்ரிதிங் எல்லாம் சேர்த்து 300+ இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க நுசாபுத்ரா யூனிவர்சிட்டியில நம்மளோட ஸ்ரீலங்கன் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த யூனிவர்சிட்டி ஸ்காலர்ஷிப் ஸ்டார்ட் பண்ணது 2023 த்ரீ பேட்ச் லைக் நாங்க மூணாவது பேட்ச் படிச்சுக்கிட்டோம் எங்களுக்கு சீனியர் ஒன் டிகிரி சூப்பர் சீனியர் டிகிரி டோட்டல் 16 ஸ்டூடெண்ட் நுசாபுத்ரா யூனிவர்சிட்டியில படிச்சிருக்காங்க லாஸ்ட் இயர் அவங்க கைட் பண்ணி சயின்ஸ் கைட் பண்ணி அவங்க தான் அப்ளை பண்றது எப்படி எக்ஸாம் செய்யறது இந்த மாதிரி சொல்லி எல்லாம் கிடைச்சி எங்களுக்கு வழிகாட்டி கடைசி ஸ்காலர்ஷிப் கிடைச்ச உடனே மீட்டிங் வச்சு இதே மீட்டிங் ஸ்காலர்ஷிப் கிடைச்ச உடனே ஸ்காலர்ஷிப் கிடைச்சி அவங்களுக்கு மீட்டிங் நடக்கும். ஸோ இது ஜஸ்ட் அப்ளை பண்றதுக்கு இன்ஷால்லா நீங்க எழுத போற எக்ஸாம் எவ்ரி திங் ஸ்டேபிள். ஸோ அதுக்கான வழிகாட்டு தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் இந்த ஃப்ரெண்ட் அவர் உங்களுக்கு வழிகாட்டுவார் எப்படி அப்ளை பண்ற என்ன மாதிரி ஃபர்ஸ்ட் எல்லாம் போட்டோ எல்லாம் அவர் செய்வார். ஸோ அப்ளை பண்ற விஷயம் என்ன பொறுத்தவரையும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அந்த சயின்ஸுகளுக்கு ஜிசாக்கெல்லாம் வேணா நான் மூவ் ஆன் பண்றேன் ஆக்சுவலாக வந்து ஸோ அந்த மீட்டிங்கை அப்படியே மிஸ்வார் மூவ் பண்றேன். மிஸ்வார் நீங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் மிஸ்பார் முகமது. நான் வந்து லாஸ்ட் இயர் இன்ஃபர்மேட்டிக் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு செலக்ட் ஆகி இந்தோனேஷியா நுசாபுத்ரா யூனிவர்சிட்டிக்கு வந்திருக்கிறேன். நான் வந்து பார்ஷியல் ஃபண்டட் பெர்லியன் ஸ்காலர்ஷிப் அவார்டி. ஸோ நான் வந்து இப்போ ஸ்காலர்ஷிப் வந்து ஜெனோசியன் அண்ட் பெர்லியன்ஸ் வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த ஸ்க்ரீன் ஷேர் ஆகுதா? ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இவங்களோட நுசாபுத்ரா யூனிவர்சிட்டியோட ஒஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு அப்ளை பண்ணலாம் எங்களுக்கு ஸ்காலர்ஷிப். ஸோ இதான் வந்து ஃபஸ்ட்டே வரும். அந்த வெப்சைட்டுக்குள்ளே போகலாம். சரி, ஃபஸ்ட்டு இன்டர்நெட் கொஞ்சம் ஸ்பீட் இல்லாமல்
ஸோ இதான் வந்து ஸ்காலர்ஷிப் உரிய வெப்சைட் இன்டர்ஃபேஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்டர்நேஷ்னல் அண்டர் கிராஜுவேட் ஸ்காலர்ஷிப்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணோன்னே எனக்கு ஜெனோசியன் அடுத்தது பெர்லியன் ரெண்டுக்குரிய ஸ்காலர்ஷிப் டைப்பும் காட்டும். இங்கே வந்து இப்போ ஜெனோசியன் அப்ளை பண்ணுற ஆக்களுக்கு டிரெக்டாக ஜெனோசியன் அப்ளை பண்ணிடணும். பெர்லியன் ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணுற ஆக்களுக்கு பெர்லியன் அப்ளை பண்ணவும் வேணும். இதில் வந்து இப்போ பெர்லியன் ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணேன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து பெர்லியன் மட்டும்தான் கிடைக்கும். அதாவது வந்து எனக்கு ஃபுல் ஸ்காலர்ஷிப் வந்து கவர் ஆகாது. அதாவது வந்து நான் என்னோட 4 இயர்ஸுக்குரிய டியூஷன் ஃபீஸ் மட்டும் அவங்க கவர் ஆகும். அடுத்தது வந்து பீபா கிளாஸ்னு சொல்கிறது வந்து இந்தோனேஷியன் லாங்குவேஜ் கூடிய கிளாஸ் வந்து தான் அது வந்து இப்போ இங்கே எங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கிற எல்லாருக்கும், அதாவது வந்து ஜெனோசியன் பெர்லியன் சரியா, 2 பேருக்கும் வந்து கட்டாயமாக வந்து போக வேண்டிய ஒரு கிளாஸ் தான் பீபா கிளாஸ். அந்த கிளாஸ் நாங்கள் வந்து அட்டென்ட் பண்ணாட்டி எங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வந்து டெம்பரரியாக கேன்சல் பண்ணுவாங்க. ஜெனோசியன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அவனை மந்த்லி ஸ்டைப்பன் அதை கேன்சல் பண்ணுவாங்க டெம்பரரியாக. பெர்லியன் ஸ்காலர்ஷிப் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அவங்களோட வந்து ஒரு செமஸ்டருக்குரிய இப்போ ஃபர்ஸ்ட் இயரில் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து லாங்குவேஜ் கிளாஸ் நடக்கும். அந்த லாங்குவேஜ் கிளாஸில் வந்து இப்போ அட்டென்ட் பண்ணாட்டி ஒரு செமஸ்டருக்குரிய ஃபீஸ் வந்து நாங்கள் பே பண்ண வேண்டி வரும். அது வந்து உங்களோட எக்ரிமெண்ட். நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைச்சோன்னா உங்களுக்கு எக்ரிமெண்ட் தருவாங்க. அந்த எக்ரிமெண்ட்டில் அதுக்கெல்லாம் நீங்கள் சைன் பண்ணி தான் நீங்கள் வரணும். நீங்கள் அடுத்தது வந்து ஏர்போர்ட் பிக்கப். பெர்லியன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஏர்போர்ட் பிக்கப் வந்து ஃப்ரீ. நாங்கள் அவங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் ஜெனோசியன் ஸ்காலர்ஷிப் பிள்ளைகளுக்கு வந்து அவங்களுக்கு வந்து டியூஷன் ஃபீ வந்து 4 இயர்ஸ்க்கு அவங்களுக்கும் ஃப்ரீ. அடுத்தது வந்து மந்த்லி அலவன்ஸ், அதாவது வந்து இந்தோனேஷியன் கரன்சியில் வந்து 1.5 மில்லியன், அதாவது அதை நம்ம ஸ்ரீலங்காவை கன்வெர்ட் பண்ணால் ஒரு 30K மாதிரி வரும். அடுத்து ஹவுசிங் அக்கமடேஷன், அடுத்து விசா அண்ட் ஸ்டடி பர்மிட், பீபா கிளாஸ் வந்து அதாவது லாங்குவேஜ் கிளாஸ், அடுத்து வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ், அடுத்து ஏர்போர்ட் பிக்கப், இதெல்லாம் அவங்களுக்கு ஃப்ரீ. இதில் அட்வான்டேஜ் யாருக்குன்னு சொன்னால் ஜெனோசியன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. ஆனால் ஜெனோசியன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பாஸ்போர்ட் அண்ட் ஃப்ளைட் டிக்கெட்ஸ், மெடிக்கல் சர்டிஃபிகேட், அதாவது வந்து ஃப்ளைட் டிக்கெட்ஸ் எல்லாம் அவங்களோட சொந்த செலவில் தான் அவங்க செஞ்சு வரணும். நீங்கள் இப்போ ஸ்காலர்ஷிப் இது 2 இதுலையும் வந்து ஜெனோசியன் ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணுறது நல்லா. இப்போ ஜெனோசியன் ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணி ஜெனோசியன் கிடைக்காட்டியும் பெர்லியன் ஸ்காலர்ஷிப் கிடைக்குமா அவங்களுக்கு? இப்போ 2க்கும் கிடைக்காதக்களுக்கு கிடைக்கிறல்ல. இப்போ ஜெனோசியன் கிடைக்காட்டி அடுத்த கட்டத்தில் இருப்பாங்க தானே. இப்போ ஜெனோசியன் செலக்ட் ஆகினதுக்கு போகிறோம் தான், ஜெனோசியன் தான் மஸ்ட். அப்போ அது செலக்ட் ஆகினோடனே தானே பெர்லியன் கொடுக்குற. ஜெனோசியன் அப்போ கிடைக்காட்டியும் பெர்லியன் கிடைக்கும். அப்போ எல்லாருமே ஜெனோசியனுக்கு அப்ளை பண்ணுவாங்க. இப்போ ஜெனோசியனை கிளிக் பண்ணோன்னே இங்கே எங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண சொல்லணும். இங்கே வந்து இப்போ நாங்கள் வந்து எங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து வந்து அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணணும். இதில் வந்து நம்ம என்ன ப்ரோக்ராம் செலக்ட் பண்ணுறோன்ட்டு இருக்கு. இதில் ப்ரோக்ராமில் வந்து இப்போ அக்கௌண்டிங் வந்து அக்கௌண்டிங், லா, மேனேஜ்மெண்ட், சிவில் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், எலிமெண்ட்ரி ஸ்கூல் டீச்சர், இன்ஃபர்மேட்டிக் இன்ஜினியரிங், சிஸ்டம் இன்ஃபர்மேஷன், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், விஷுவல் கம்யூனிகேஷன் டிசைன், இந்த கோர்சஸ் மட்டும் தான் வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது வந்து ஸ்காலர்ஷிப் கிடைச்சி எங்களோட யூனிவர்சிட்டிக்கு வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இந்த கோர்சஸ் மட்டும்தான் அவைலபிள் இருக்கு. சரி, மற்ற கோர்சஸ் நிறைய இருக்கு. பட் அதெல்லாம் வந்து லோக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும்தான். இது வந்து இன்டர்நேஷ்னல் யார் வந்து ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணுறோ அவங்களுக்கு கொடுக்குற கோர்சஸ் தான் இது. இப்போ அக்கௌண்டிங் வந்து இப்போ நீங்கள் சாதாரணமாக A லெவலில்
கொமர்ஸ் அப்படி எடுத்திருந்தா அக்கௌண்டிங் அப்ளை பண்ணலாம். லோ வந்து ஆர்ட்ஸ் அதில் செய்கிறாக்களுக்கு லோ, மேனேஜ்மெண்ட்டும் கொமர்ஸ் மெட் செஞ்சாக்களுக்கும் அப்ளை பண்ணலாம். சிவில் இன்ஜினியரிங் மெட் செஞ்சாக்கள், ஃபிசிக்கல் சயின்ஸ் செஞ்சாக்களுக்கு சிவில் இன்ஜினியரிங் அப்ளை பண்ணலாம். எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அப்படித்தான். எலிமெண்ட்ரி ஸ்கூல் டீச்சர் வந்து ஆர்ட்ஸ் செஞ்சிருந்தா, ஏ லெவலில் ஆர்ட்ஸ் செஞ்சிருந்தாலும் இப்போ 3 பாஸ் இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். எல்லாம் வந்து இப்போ அக்கௌண்டிங், லோ, மேனேஜ்மெண்ட், சிவில் இன்ஜினியரிங் எல்லாம் வந்து இப்போ ஏ லெவலில் எங்களுக்கு 3 பாசஸ் இருந்தால் அப்ளை பண்ணலாம். அந்த அந்த மெட்ஸ் இப்போ அக்கௌண்டிங்க்கு காமர்ஸில் 3 பாஸ், லோக்கு ஆர்ட்ஸில் 3 பாஸ், மேனேஜ்மெண்ட்டுக்கு காமர்ஸில் அப்படி 3 பாசஸ் இருந்தால் எங்களுக்கு அப்ளை பண்ணிக்கொள்ளலாம். அடுத்து இன்ஃபர்மேட்டிக் இன்ஜினியரிங்கும் மெட்ஸ் இல்லாட்டி பயோ அப்படி செஞ்சாக்களுக்கு இன்ஃபர்மேட்டிக் இன்ஜினியரிங் அப்ளை பண்ணலாம். சிஸ்டம் இன்ஃபர்மேஷனுக்கும் அப்படித்தான். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு வந்து மெட்ஸ் இல்லாட்டி பயோ செஞ்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். விஷுவல் கம்யூனிகேஷன் டிசைனுக்கு வந்து ஆர்ட்ஸ் செஞ்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். மற்ற எந்தெந்த என்ன அப்படின்னு சொன்னால் விஷுவல் கம்யூனிகேஷன்ஸ்க்கு ஏ லெவலில் என்ன ஸ்ட்ரீம் செஞ்சிருந்தாலும் எங்களுக்கு அப்ளை பண்ணிக்கொள்ள இயலும். இப்போ நம்ம விஷுவல் கம்யூனிகேஷன் சும்மா கொடுத்து சாம்பிளுக்கு தான் இது அப்ளை பண்ணுவோம். இப்போ நாங்கள் ஒன்ஸ் சப்மிட் பண்ண உடனே எங்களுக்கு வந்து மெயிலில் எங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு வரும் எங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு. ரைட், இதான் இங்கே வந்திருக்கு. இப்போ இதில் காட்டுறது தான் எங்களோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட். எங்களோட யூசர் நேம் வந்து நம்ம என்ன இமெயில் கொடுக்குறோமோ அதான் எங்களோட யூசர் நேம். பாஸ்வேர்ட் வந்து அவங்க எங்களுக்கு அனுப்பியிருப்பாங்க. எங்களுக்கு பாஸ்வேர்ட் அப்படி மறந்த அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு ஃபர்காட் பண்ணோம் இயலும். ரைட், இப்போ இங்கே வந்தோடனே எங்களோட ரிஜிஸ்டர் ப்ரோக்ராம்ஸ் இங்கே வந்து நாங்கள் என்ன கோர்ஸ் அப்ளை பண்ணிக்கிறோம், என்ன ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணிக்கிறோம், அடுத்தது எங்களோட அக்கௌண்ட் இப்போ ஆக்டிவ்ல இருக்குதா, அடுத்து எங்களோட நேம் நான் என்ன சாம்பிள் அப்ளிகேஷன் கொடுத்துக்கிறேன், அடுத்து ஸ்டடி ப்ரோக்ராம், அடுத்தது வந்து டெட்லைன் எப்போ எங்களோட ஸ்காலர்ஷிப் வந்து ஸ்காலர்ஷிப் அப்ளிகேஷன் எப்போ டெட்லைன் சொல்லி இதை காட்டும். நாங்கள் ஓப்பன் டேஷ்போர்ட் கொடுத்த உடனே இங்கே வந்து அப்ளிகேஷன் ப்ரொஃபைல் ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து அப்ளிகேஷன் ப்ரொஃபைலை வந்து வந்து செட்டப் பண்ணணும். அதுக்கு வந்து நிறைய டாக்குமெண்ட்ஸ் வந்து அவங்க கேட்பாங்க. அந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து சப்மிட் பண்ணணும். ரெண்டாவது உங்களுடைய செலக்ட் டார்கெட் ப்ரோக்ராம், அது வந்து அவங்களுக்கு வந்து எக்ஸாம் நடக்கும். அந்த எக்ஸாம் வந்து ஆன்லைனில் நடக்கும். அடுத்த எக்ஸாமுக்கு வந்து ஏஐ ஒன்றும் யூஸ் பண்ணிடாது. நாங்கள் எக்ஸாம் செய்கிற டேப் அவுட்டு பெக்காயினாலே எங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து அதோட க்ளோஸ் ஆயிரும், பிளாக் பண்ணிட்டாங்க. அடுத்தது வந்து எக்ஸாமை முடிச்ச பிறகு ஒரு 2-3 டேஸில் வந்து அவங்க வந்து இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்க. இன்டர்வியூவில் வந்து இங்கிலீஷில் தான் இன்டர்வியூ நடக்கும். அதில் வந்து யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ, எக்ஸாமில் யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி இன்டர்வியூலையும் யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மோஸ்ட்டாக ஜெனோசியன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. சாரி, இன்டர்வியூக்கு பிறகு தான் பிளேஸ்மெண்ட் டெஸ்ட் நடக்கும். இது வந்து உங்களோட டாக்குமெண்ட்ஸ் ரிவ்யூ பண்ணுறது. அடுத்தது வந்து இன்டர்வியூ பிறகு தான் உங்களோட பிளேஸ்மெண்ட் டெஸ்ட் வந்து ஆன்லைனில் நடக்கும். அடுத்தது ஃபைனல் அட்மிஷன் அனௌன்ஸ்மெண்ட், அவங்களுக்குரிய ரிசல்ட்ஸ் வந்து உங்களோட மெயிலுக்கு வரும். அதாவது இப்போ நீங்கள் செலக்ட் ஆகியிருந்தால் ஜெனோசியன் செலக்ட் ஆகிருக்கீங்கன்னு சொல்லி உங்களுக்கு மெயில் வரும். பெர்லியன் செலக்ட் ஆகிருந்தீங்கன்னா பெர்லியன் செலக்ட் ஆகிருக்கீங்கன்னு சொல்லி உங்களுக்கு மெயில் வரும். இப்போ நான் வந்து டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுறதுன்னு சொல்லிப்பேன். எடிட் ப்ரொஃபைல் கொடுத்தோங்க. இங்கே வந்து உங்களோட நேம் ஏற்கனவே இருக்கும். ரைட், இங்கே வந்து உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கொடுக்கணும். இப்போ அவங்களோட மதர்ஸ் நேம் சும்மா கொடுக்கலாம். பிளேஸ் ஆஃப் பர்த், சிட்டி, ஹோம் அட்ரஸ்,
ஜஸ்ட் நான் இப்போ இதெல்லாம் டெம்பரரியாக கொடுக்குறேன். நீங்கள் உங்களுக்கு நீங்கள் ஃபில் பண்ணிக்கிட்ட நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸையும் சரியாக ஃபில் பண்ணிக்கொள்ளுங்க. நான் நெக்ஸ்ட் பண்ணுறேன். இங்கே வந்து உங்களோட ஹை ஸ்கூல் டீட்டெயில்ஸ், சரியா? இதெல்லாம் உங்களோட ஹை ஸ்கூல் டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் கொடுக்கணும். ஹை ஸ்கூல் நேம், அடுத்தது ஹை ஸ்கூல் லொக்கேஷன் சிட்டி, அடுத்தது கிராஜுவேஷன் இயர். நான் டெம்பரரியாக என்ன நேம் கொடுக்குறேன். ரைட். இப்போ இங்கே வந்து டாக்குமெண்ட்ஸ், ப்ரொஃபைல் ஃபோட்டோ, அடுத்து வந்து உங்களோட சிவி, அடுத்து வந்து டிப்ளமா, நீங்கள் என்ன சரி கோர்சஸ் அப்படி என்ன சரி டிப்ளமா சர்டிஃபிகேட்ஸ் சரி வச்சுருந்தா அது. அடுத்து வந்து அகடமிக் டிரான்ஸ்கிரிப்ட், அடுத்து வந்து இங்கிலீஷ் சர்டிஃபிகேட், என்ன சரி நீங்கள் இங்கிலீஷில் வந்து டிப்ளமாவோ இல்லாட்டி சர்டிஃபிகேட் லெவலில் சரி நீங்கள் முடிச்சிருந்தா அது. அடுத்தது சைன் ஸ்டேட்மெண்ட் லெட்டர், அது வந்து ஆப்ஷனல், அது கட்டாயம் இல்லை. அடுத்து பாஸ்போர்ட் பேஜ் ஃபைல், அடுத்து விசா ஓர் ஸ்டடி பர்மிட், அடுத்து ஹெல்த் இன்சூரன்ஸ், மெடிக்கல் ஸ்டேட்மெண்ட். ப்ரொஃபைல் ஃபோட்டோ வந்து நீங்கள் உங்களோட பர்சனல் ஃபோட்டோ, அதாவது வந்து ஒஃபிஷியலாக ஒரு ஃபோட்டோ ஒன்று நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும், சரியா? உங்களோட ஒஃபிஷியல் ஃபோட்டோ ஒன்று நீங்கள் இதுக்கு சப்மிட் பண்ணணும். அடுத்து வந்து சிவி. சிவி வந்து எல்லாருக்கும் தெரியும் சிவி எப்படி இருக்குன்னு சொல்லி. சாதாரணமாக உதாரணமாக ஒரு நாங்கள் சப்மிட் பண்ணுற சிவி இப்படி ஒரு நார்மல் டிசைனில் இருந்தால் சரி. எங்களுக்கு சிவிஎல்னு சொன்னால் கென்வால அதெல்லாம் டிசைன் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். நார்மலாக அவசரமாக செஞ்சு எடுத்துக்கொள்ளணும். இப்படி ஒரு நார்மலாக ஒரு சிவி ஒன்று சப்மிட் பண்ணால் காணும் உங்களோட டீட்டெயில்ஸ், அடுத்து உங்களோட ஸ்கில்ஸ் என்னென்ன சர்டிஃபிகேட், அடுத்து என்னென்ன லாங்குவேஜ் வேணும் இது போடணும். இங்கிலீஷ் கட்டாயமாக போட்டிக்கணும். அடுத்து வந்து உங்களோட எஜுகேஷன் ஹிஸ்ட்ரி, எம்ப்ளாய்மெண்ட் ஹிஸ்ட்ரி, எப்படி நீக்காத ஸ்டூடெண்ட் தானே, உங்களோட ஸ்கில்ஸ் அதையெல்லாம் சிவியில் மென்ஷன் பண்ணி இருக்கணும். நான் சிவி ஒன்று அப்லோட். அடுத்து வந்து சர்டிஃபிகேட் டிப்ளமா. இப்போ நீங்கள் இதில் சரி ஏதாச்சும் ஒரு கோர்சஸ் வந்து சாதாரணமாக என்விகியோ அப்படி வேறு என்ன சரி கோர்சஸ் வந்து முடிச்சிருந்தீங்கன்னு சொன்னால் அது வந்து உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ உங்கள்கிட்ட அப்படியே சர்டிஃபிகேட்ஸ் ஒன்றும் இல்லாட்டி நீங்கள் சும்மா ஜஸ்ட் உங்களோட ஏ-லெவல் சர்டிஃபிகேட்டை இதுக்கு அப்லோட் பண்ணி கொண்டே இருக்கும். அடுத்து அகடமிக் டிரான்ஸ்கிரிப்ட் சொல்கிறது உங்களோட ஹை ஸ்கூல் சர்டிஃபிகேட், அதாவது உங்களோட ஏ-லெவல் சர்டிஃபிகேட், அதுக்கும் சேம் சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணிடலாம். அதே வேற எது சரி உங்கள்கிட்ட சர்டிஃபிகேட் இருந்தால் இங்கே டிப்ளமான் இருக்கு, சர்டிஃபிகேட் டிப்ளமான் இருக்கு, அங்கே நீங்கள் வந்து அந்த சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ண இயலும். அடுத்தது வந்து இங்கிலீஷ் சர்டிஃபிகேட். இது வந்து ஐஎல்டிஎஸ் கட்டாயம் இல்லை. இந்த ஸ்காலர்ஷிப்புக்கு வந்து ஐஎல்டிஎஸோ வேற என்ன சரி சர்டிஃபிகேட்டோ கட்டாயம் இல்லை. இங்கே நீங்கள் உங்களோட ஓலெவல் சர்டிஃபிகேட்டையே அப்லோட் பண்ண இயலும். ஓலெவல் சர்டிஃபிகேட்டில் வந்து இப்போ சாதாரணமாக இப்போ ஓலெவலில் சிக்கு மேலே இருக்கணும் இங்கிலீஷில். அப்போ உங்களோட ஓலெவல் சர்டிஃபிகேட்டை வந்து ரிசல்ட் ஷீட்டை வந்து நீங்கள் இதில் அப்லோட் பண்ணிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ண இயலும். அடுத்து சைன் ஸ்டேட்மெண்ட் லெட்டர், இது வந்து கட்டாயம் இல்லை. அடுத்து வந்து பாஸ்போர்ட் பேஜ் ஃபைல், இது வந்து கட்டாயம். இப்போ மிச்சம் பேர்கிட்ட அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி பாஸ்போர்ட் இருக்காது. பாஸ்போர்ட் இல்லாத ஆட்கள் வந்து அவங்களுக்கு என்ஐசி ஃப்ரண்ட் பேஜை அப்லோட் பண்ண இயலும். அடுத்தது வந்து ஸ்டடி பர்மிட், விசா, இது வந்து ஆப்ஷனல். இது உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைச்சதுக்கு பிறகு அவங்க விசா ஸ்டடி பர்மிட் எல்லாம் தரேன். அடுத்து ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆப்ஷனல். அடுத்தது வந்து மெடிக்கல் ஸ்டேட்மெண்ட் எவிடன்ஸ் வந்து ஆப்ஷனல். இப்போ எங்களுக்கு வந்து சப்மிட் கொடுத்தோன்னே சப்மிட் ஆகும்.
பாஸ்போர்ட் பேஜ். நீங்கள் வந்து பாஸ்போர்ட் பேஜ் வந்து கொடுக்க கிட்ட, அதாவது என்ஐசி தானே அப்லோட், பாஸ்போர்ட் இருக்கிறாக்கள் மஸ்ட் பாஸ்போர்ட்டை அப்லோட் பண்ணுங்க. பாஸ்போர்ட் இல்லாதாக்கள் வந்து பாஸ்போர்ட்டை இது என்ஐசியோட ஃப்ரண்ட் பேஜ் அதே வந்து ஃப்ரண்ட் சைடே வந்து ஸ்கேன் பண்ணி பிடிஎஃப் ஃபார்மேட்டில் அப்லோட் பண்ணுங்க. அப்லோட் பண்ணிட்டு இப்போ நான் இமேஜ் ஃபைலில் அப்லோட் பண்ணதால நீ சப்மிட் ஆகல, சப்மிட் கொடுத்தோம்னா அவ்வளவு சப்மிட் ஆகும். ரைட். இப்போ வந்து எங்களுக்கு ப்ரொஃபைல் வந்து இங்கே சரி இது ரைட் கொடுக்குறோம். அடுத்து வந்து செலக்ட் டார்கெட் ப்ரோக்ராம். இப்போ உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து கரெக்டாக இருந்தால் வந்து உங்களுக்கு இன்டர்வியூக்கு வந்து எலோ பண்ணுவாங்க. சரியா? அடுத்து விஷுவல் கம்யூனிகேஷன் செய்யணும். உங்களுக்கு வந்து இந்த ப்ரோக்ராமை வந்து எடிட் பண்ணிக்கொள்ளவும் வேணும். ஒன்ஸ் நீங்கள் இன்டர்வியூ முடிச்சதுக்கு பிறகும், அதாவது அந்த எக்ஸாம் முடிச்சதுக்கு பிறகும் உங்களுக்கு ப்ரோக்ராமை சேஞ்ச் பண்ண, அதுக்கப்புறம் நீங்கள் மைண்ட் மாதிரி வேறு ப்ரோக்ராம் செலக்ட் பண்ணுறனாலும் உங்களுக்கு வேறு ப்ரோக்ராம் வந்து செலக்ட் பண்ணிக்கொள்ள இயலும். ரைட். இதில் போய்ட்டு வேறு ப்ரோக்ராம் செலக்ட் பண்ண இயலும். ரைட். அப்ளிகேஷன் ப்ராசஸ் எவ்வளோ தான் சின்ன வேலை ஒன்று தான். அடுத்தது வந்து உங்களுக்கு இன்டர்வியூ நடக்கும், அதுக்கப்புறம் பிளேஸ்மெண்ட் டெஸ்ட், அப்புறம் ஃபைனல் அட்மிஷன் அனௌன்ஸ்மெண்ட் நடக்கும். அடுத்தது வந்து யூனிவர்சிட்டி அக்கமடேஷன் வந்து எங்களுக்கு இதுதான் யூனிவர்சிட்டி அக்கமடேஷன். இப்படித்தான் இருக்கும். எங்களுக்குன்னு வந்து ஒரு ரூம் எடுக்கிறனாலும் ஒரு ரூம் எடுக்கலாம், இல்லாட்டி ரூம் ஷேர் பண்ணி எடுக்கிறனாலும் எடுக்கலாம். ஜெனோசியன்ஸுக்கு ரூம் ஃப்ரீ ஷேர் பண்ணி, பெர்லியன்ஸுக்கு வந்து ரூம் ஷேரிங் இருக்கு. வேணும்னு சொன்னால் அவங்க சிங்கிள் ரூமும் எடுக்கலாம். அவங்களுக்கு வந்து அக்கமடேஷன் ஃபோட்டோஸ். சரி, அப்ளிகேஷன் ப்ரோசஸ் அவ்வளோதான். இது கண்டினியூ. மிஸ் பண்ண எல்லாம் ஓகே தானே? என்ன போவோம். அப்போ ஓகே, இப்போ எல்லாருக்கும் விளங்கிக்கும். ஸோ என்ன சரி டவுட்ஸ் இருந்தால் என்ன சரி கிளியர் பண்ணால் வந்து கொஞ்சம் கேட்டு கிளியர் பண்ணி கொண்டீங்கன்றால் ஓகே. Hello, sir. Good evening. ஐசிஎஸ்டி யூனிவர்சிட்டி அண்டர் கிராஜுவேட் சோமர் பேசுகிறேன். என்ன சொல்லி சொன்னேன் சார், இப்போ நாங்கள் வந்துக்கிட்ட இந்த எஸ்டி ஹையர் டிப்ளமா செஞ்சுக்கிறோம் ஐடியில். அப்போ அது நவம்பரோட முடியுது. அப்போ அதில் வந்துட்டு இந்த யூகே அஃபிலியேட்டட் ஓடிஹெச்எம் யூகே தான் இந்த இது ஹையர் டிப்ளமா. அதில் டாப் அப் டிகிரி வந்துக்கிட்டு அங்கே செய்யக்கூடிய வாய்ப்பு இல்லையா? அதாவது வந்து இப்போ நீங்கள் டிகிரி கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் இங்கே மாஸ்டர்ஸ் செய்யலாம்.
வேற என்ன சரி வேற டவுட் யாருக்கும் இருந்தால் அன்மியூட் பண்ணி கேளுங்க. ஹேண்ட் பண்ணீங்கன்னா அன்மியூட் பண்ணுங்க. இல்லாட்டி செட்ல எவ்ரி ஒன்னுக்கு நீங்க மெசேஜ் போடுங்க. எவ்ரி ஒன். மத்தவங்க கேட்டுக்கிறாங்க சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ஹெச்என்டி செஞ்சிருக்கிறாங்களாம். ஸோ அவங்களுக்கு என்ன சரி ப்ரோக்ராம் சூஸ் பண்ணிடுற மாதிரி கேட்டுக்கிறாங்க. அதாவது வந்து இப்போ நீங்கள் ஏ லெவல் முடிச்சிருந்தாலே காணும். அவங்களோட இப்போ நீங்கள் ஏ லெவல் ஏதாச்சும் ஒரு ஃபீல்டை முடிச்சு ஹெச்என்டி சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கில் முடிச்சிருக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஓகே. இன்ஃபர்மேட்டிக் இன்ஜினியரிங் அதாவது வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் டிகிரிக்கு வந்து இங்கே டிரெக்டாக அப்ளை பண்ணிடலும். அடுத்து வந்து மாஸ்டர் ஸ்காலர்ஷிப்பை பற்றி கேட்டுக்கிறாங்க. மாஸ்டர்ஸ் ஸ்காலர்ஷிப் வந்து இந்த முறை இன்னும் கால் பண்ணல போல. அஹ் அதுக்கும் வந்து மாஸ்டர்ஸ்க்கு வந்து ஃபுல் ஸ்காலர்ஷிப் மட்டும்தான் இருக்கு, பார்ஷியல் ஃபண்டட் இல்லை. அதுக்கு வந்து சேம் தான். ஜெனூசியன்ஸுக்கு வந்து இப்போ எங்களோட பேச்சுலர்ஸ் கொடுக்குற அதே சலுகைகள் தான் அதுக்கும் கொடுக்குறது. பட் அவனோட மந்த்லி ஸ்டைப்பன் வந்து கொஞ்சம் யாரை விட ஜெனூசியன்ஸை விட வந்து இப்போ பேச்சுலர்ஸ் லீக் ஆக்களை விட ஸ்ரீலங்கா கரன்சிக்கு வந்து 10,000 கூட கொடுப்பாங்க. 40,000 எல்கேஆர் வந்து மந்த்லி கொடுப்பாங்க. அடுத்தது வந்து பயோ படிச்சிருந்தால் இன்ஃபர்மேட்டிக்ஸ் இன்ஜினியரிங் மட்டும் இல்லை, உங்களுக்கு வந்து மிச்ச எல்லா கோர்ஸுக்கும் போடலும். அதாவது வந்து மேனேஜ்மெண்ட், இன்ஃபர்மேட்டிக் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக், எல்லாத்துக்கும் போடலும். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எல்லா கோர்சஸுக்கும் உங்களுக்கு அப்ளை பண்ண இயலும் பயோ மேட்ஸ் படிச்சிருந்தாலே. மற்றது டெஸ்ட் எப்படி என்ன மாதிரி ஏ லெவல் ரிசல்ட்ஸ் வச்சு பேஸ் பண்ணி நடக்குமான்னு கேட்டாங்க. உங்களோட ஏ லெவல் ரிசல்ட்ஸ் கேட்டியா எனக்கு இருந்துச்சுன்னா அதை அதையும் மீறி தான் உங்களோட ஸ்காலர்ஷிப் தீர்மானிக்கிறேன். நீங்க ஒரு பர்லின் ஸ்காலர்ஷிப் வாடியா, ஜெனூசியன் ஸ்காலர்ஷிப் வாடியா, எல்லா ஹோல் ப்ராசஸையும் மீறி தான் நீங்க ஒரு என்ன ஸ்காலர்ஷிப் வாடியாங்கிறத செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ உங்களோட ஹை ஸ்கூல் சர்டிஃபிகேட், உங்களோட ஓ லெவல் சர்டிஃபிகேட், உங்களோட சிவி, உங்களோட எக்ஸாம், இன்டர்வியூ, எவ்ரி எல்லாத்தையும் பார்த்து ஒரு ஃபைனலைஸ்மெண்ட் பண்ணி உங்களுக்கு ஜெனிஷியன் ஸ்காலர்ஷிப் வாடியா, பர்லின் ஸ்காலர்ஷிப் வாடியாங்கிறது நீங்க செலக்ட் பண்ண முடியும். மற்றது டோட்டல் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஸ்காலர்ஷிப் கிடைக்க போகுது ரெடியாகிறார். அதை பார்த்து எப்படி சொல்ல போனா லாஸ்ட் இயர் பிஃபோர் லாஸ்ட் இயரும் 22 அப்படி தான் கிடைச்சு. லாஸ்ட் இயரும் 22 ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்தாங்க. பிஃபோர் லாஸ்ட் இயரும் 2000 அந்த டைமும் 22 பேருக்கு கொடுத்தாங்க. அதுல 2 பேருக்கு ஜெனூசியன் கொடுத்தாங்க ஃபுல்லி ஃபண்டட், 20 பேருக்கு பார்ஷியலி ஃபண்டட் ஸ்காலர்ஷிப் கொடுத்தாங்க. ஸோ அப்ளை பண்ண ஆட்கள் சொல்லி போனா தெரியும் அதான் ஸ்காலர்ஷிப் கிடைச்சாக்க இவ்வளவு வருங்க. நெக்ஸ்ட் வந்து மந்த்லி காஸ்ட் ஃபுல்லி ஃபண்டட் ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறார்களுக்கு மந்த்லி காஸ்ட் எவ்வளோன்னு வச்சு கேட்டியாங்க. அவங்க தர ஸ்ட்ரைப் பண்ணீங்க உங்களுக்கு 150,000 ஐடியா 1.5 மில்லியன். ஸோ 30,000 எல்கேஆர் அதுக்குள்ள நீங்க ஸ்பெண்ட் பண்ணலாம். ஒரு ஜெனூசியன் எவார்டினா நீங்க வீட்டை நீங்க காசு கேட்கறதுல ஒரு செலவும் போகாது. வீட்டை நீங்க ஒரு செலவும் பெறத்தவன அவங்களே காசு தந்து அவங்களே உங்களுக்கு ரெசிடென்ஸ் தந்து எல்லாம் தருவாங்க. ஸோ ஒரு எக்ஸ்பென்ஸ்ங்கிற ஒரு எக்ஸ்பென்ஸ் அங்க இருக்காது. ஜெனூசியன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ரெசைசிபிள் பேஜ்ல போட்டுருக்கான்னு நினைக்கிறேன், நீங்க பார்க்கலாம். ஒரு கேட்டியாங்க அது ஸ்ட்ரீம் ஏன் ஃபர்ஸ்ட் ஒன்று சொல்லுங்க. இப்போ எப்படி இருந்துச்சுன்னா ஆர்ட்ஸ் எடுத்தாக்கள், பயோ எடுத்தாக்கள், ஆர்ட்ஸ் எடுத்தாக்கள் வந்து நீங்க சிவில் இன்ஜினியரிங் அப்ளை பண்ணலாம், மெக்கானிக்கல் அப்ளை பண்ணலாம்,
இன்ஃபர்மேட்டிங் அப்ளை பண்ணலாம், மேனேஜ்மெண்ட், அக்கௌண்டிங், எவ்ரி திங் அப்ளை பண்ணலாம். உங்களோட இன்டர்வியூ பெர்ஃபார்மன்ஸ், உங்களோட இங்கிலீஷ், எவ்ரி திங், உங்களோட எக்ஸாம் பொதுவாக எல்லாருக்கும் ஒரு பேப்பர் தான். அதில் மெட்ஸ் வரும், எல்லாம் மெட்ஸ் வரும், இங்கிலீஷ் வரும். ஸோ கிடைக்கும், கிடைக்க மாட்டேன்னு சொல்லி கிடைக்கும். பிறகு இங்க வந்து கஷ்டப்பட்டு திருப்பி ஏழாண்டு சொல்லி திருப்பி இந்தோனேஷியா விட்டு லீவ் ஆனேன்னு சொன்னா அதோட எக்ஸ்பென்ஸ் உங்களுக்கு வந்து பெரிய எக்ஸ்பென்ஸ் ஆயிடும். ஸோ ஜெனுசியன் ஃபுல்லி ஃபண்டட் கிடைக்க மாட்டா, சான்ஸ் மிக குறைவு இந்த பயோ படிச்சாக்கள். ஸோ உங்களுக்கு அப்ளை பண்ணணும் கட்டாயம். உங்களுக்கு வார ஐடியா இந்தோனேஷியாவுக்கு தான் வார ஐடியா. இந்தோனேஷியன்ஸ் ஃபாரின் ஸ்காலர்ஷிப் எவார்டியா நீங்க படிக்கணும்னு சொன்னா நீங்க இங்க வரலாம். அதுக்கு அப்ளை பண்றது வந்து யோசிங்க. ஏன்னு சொன்னா சும்மா அப்ளை பண்றதுங்கிறதும் ஒரு ஆள்ல ஒரு சான்ஸ் நான் எடுக்கிற மாதிரி. ஸோ நான் ஒரு வார ஐடியா, ஒரு அப்ரோட்ல படிக்கணும், ஒரு அப்ரோட் யூனிவர்சிட்டியில படிக்கணும், ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸா நீங்க போகணும்னு சொன்னா நீங்க கட்டாயம் அப்ளை பண்ணலாம், கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி எக்ஸாம்ல பெர்ஃபார்ம் பண்ணி எல்லாம் கிடைக்கும். ஸோ அதுல நினைவு வச்சுக்கொண்டு சும்மா அப்ளை பண்றது நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கும், யூனிவர்சிட்டி கிடைக்கும். ஆனா இதுக்கும் அப்ளை பண்ணுவோம், சும்மா அப்ளை பண்ணுவோம்னு சொல்லி உங்களுக்கு அது ஒரு ஃபுல்லி ஃபண்டட் ஸ்காலர்ஷிப் கிடைக்கிட்டாமன்னு சொன்னா இன்னமும் நல்ல சான்ஸ் எடுக்கு. ஸோ இப்ப நீங்க கேன்சல் பண்ணினாலும் அந்த ஃபுல்லி ஃபண்டட் ஸ்காலர்ஷிப் இன்னொரு அளவுக்கு போகாது, அதாவது அது ரிஜெக்ட் ஆயிடும். ஸோ சும்மா அப்ளை பண்றது அப்படிங்கிறது ஒரு ஏ நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கு 3A 2B அப்படியான என்ன பண்ணுவோம் அப்ளை பண்ண தேவை. ஸோ அதையும் கணக்குல வச்சுக்கோங்க. மற்றது மற்றது ஹெச்என்டி கம்ப்ளீட் பண்ணினா டிகிரி முடிக்கிறதுக்கு 1.5 இயர் 2 இயருக்குள்ள டாப் அப் பண்ணலாம்னா இல்லை, அப்படி இல்லை. ஒரு டிகிரி முடிச்ச ஒரு ஆளா இருந்தா இங்க மாஸ்டர்ஸ், சில ப்ரோக்ராமுக்கு மாஸ்டர்ஸ், ஸோ அது செய்யலாம். அது தவிர ஹெச்என்டி வந்து முடிச்சு போதும் வந்து டாப் அப் 1.5 இயர் 2 இயர் அது கஷ்டம். ஸோ நீங்க வந்து இல்லைன்னு சொன்னா 4 இயர்ஸ் படிச்சு ஒரு டிகிரி ஹோல்டரா தான் நீங்க போகலாம். ஸோ அதான் சிவி ஃபார்மேட் எப்படி என்று சொல்ல இயலுமா? சிவி சிவி ஃபார்மேட் நினைக்கிறேன் மிஸ் பார் நினைக்கிறேன். லைக் டெஸ்ட் எப்படின்னு பார்த்தீங்க, டெஸ்ட் எல்லாருக்கும் ஒரு எக்ஸாம் பேப்பர் தான் ஆன்லைன்ல நடக்கும். அதுல மெட்ஸ் 50 கொஸ்டின்ஸ் இங்கிலீஷும் 25 கொஸ்டின் மெட்ஸ். அந்த மெட்ஸ் எப்படி முடிச்சுன்னா ஏலெவல் மெட்ஸ் அமைக்கும், ஓ லெவல் மெட்ஸ் அமைக்கும். ஸோ ஏலெவல் மெட்ஸ் வரும், லிமிட்ஸ் அதில் சார்ந்து வரும், ஓ லெவல் மெட்ஸ் வரும். ஸோ நீங்க எல்லாத்துக்கும் ரெடியா இருக்கணும். அது 60 மினிட்ஸுக்குள்ள செய்யணும். நீங்க டைமுக்குள்ள லொக் ஆயிடும். நீ டைமுக்குள்ள செய்யாடி நீ எக்ஸாம் செய்யலன்னு வரும், மிஸ்டுன்னு வரும், எக்ஸாம் செஞ்சுட்டு ஃபினிஷ்டுன்னு வரும். ஸோ அதை கட்டாயம் பார்த்துக்கோங்க. மற்றது இன்டர்வியூ நடக்கும். இன்டர்வியூ குறிப்பிட்ட ஒரு 4 நிமிஷம், ஒரு 4 நிமிடத்துக்குள்ள உங்களுக்கு இன்டர்வியூ நடக்கும். 4 நிமிடம் நடக்காது, 3 நிமிடத்துக்குள்ள இன்டர்வியூ. நீங்க போர்டுக்குள்ள போவே நீங்க இன்டர்வியூ ரூமுக்கு போனீங்கன்னா ஒரு 5 பேர் இருப்பாங்க உங்களோட ரூம்ல. ஸோ அந்த 5 பேர்ல ஆன்லைன்ல ஜூம்ல ரூமா டிவைட் பண்ணி அந்த ரூம்ல இன்வைட் பண்ணுவாங்க. நீங்க போனீங்க இருந்துச்சுன்னா உங்களுக்கு இன்டர்வியூ நடக்கும். ஸோ இன்டர்வியூ நடந்தா அதுல செல்லுவாங்க உங்க நிறைய ஒரு 3 நிமிடத்துக்குள்ளே அந்த இன்டர்வியூ முடிஞ்சிடும். ஸோ அதுக்கு ப்ரிப்பேர் ஆகணும். இங்கிலீஷ்ல நடக்கும் இன்டர்வியூ. கட்டாயம் அவங்க இங்கிலீஷை பார்ப்பாங்க, உங்களோட இங்கிலீஷ் தான் மெயின். ஸோ நீங்க இன்டர்நேஷனல் ஒரு ஆள் வார இல்லைன்னா இங்க உங்களோட கன்வர்சேஷன் இங்கிலீஷ்ல. ஸோ உங்களோட இங்கிலீஷை பொறுத்து தான் உங்களோட ஸ்காலர்ஷிப் தீர்மானிக்கப்படும். அதுவும் ஒரு மெயின் பார்ட். ஸோ இங்கிலீஷ் அண்ட் உங்களோட குவாலிஃபிகேஷன் எவ்ரி திங் அதில் கன்சிடர் பண்ணணும். மற்றது இன்டர்வியூ எப்படி கேள்வி, இன்டர்வியூ என்ன மாதிரி போட்டு பார்த்தீங்க. இன்டர்வியூ ஒரு 4 கொஸ்டின்ஸ், 5 கொஸ்டின் 4 கொஸ்டின்ஸோட முடிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் உங்களை பற்றி ப்ரொஃபஷனலா நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ணணும். உங்களோட செல்ஃபை பற்றி சொல்லிக்கிடுவாங்க. அதுல ப்ரொஃபஷனலா உங்களோட செல்ஃபை பற்றி, ஏன் நீங்க இந்தோனேஷியா சூஸ் பண்ணினேன், ஏன் நீங்க இந்த கோர்ஸ் சூஸ் பண்ண, ஏன் நீங்க எங்கட யூனிவர்சிட்டியை சூஸ் பண்ண, உங்களோட ஃபியூச்சர்ல உங்களோட பிளான். ஸோ இவ்வளவுதான் கேள்வி. இதான் மெயின் கொஸ்டின். ஒரு இன்டர்வியூ கொஸ்டின்ஸ்ல இவ்வளவுதான் மெயின் கொஸ்டின். இவ்வளவு கேட்டு முடிய ஸோ நான் ஸ்காலர்ஷிப் தந்தா நீங்க விரைவில் என்ன கேட்பாங்க, ஒரு இந்த ஸ்காலர்ஷிப் வேணுமா அந்த ஸ்காலர்ஷிப் வேணுமான்னு கேட்பாங்க.
ஸோ எல்லாம் முடிய கிடைச்சா உங்களை லீவ் ஆச்சுன்னா லீவ் ஆனீங்கன்னா இன்டர்வியூங்கிற விஷயம் முடியும். ஸோ நீங்கள் ரிசர்ச் வெயிட் பண்ணது ரிசர்ச் உங்களுக்கு மெயில் வரும். இன்ஸ்டாகிராம் அதோட இன்ஸ்டாகிராம் இதில் அப்டேட் பண்ணுவாங்க. மற்ற பெருமாட்டுக்கு எல்லாம் ரிப்ளை பண்ணிட்டு மற்ற வெக்கேஷன்ஸை பற்றி சொல்லியாங்க. வெக்கேஷன்ஸில் 1 இயர் ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் செமஸ்டர் செகண்ட் செமஸ்டர் முடியும் உங்களுக்கு 2 months வெக்கேஷன்ஸ் இருக்கு. இப்போ எங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் இயர் முடியுது. நான் யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு இருக்கோம். எங்களுக்கு செமஸ்டர் எக்ஸாம் நடக்குது. அந்த எக்ஸாம் முடிய எங்களுக்கு ஜூலை 10 எக்ஸாம் முடியுது. ஸோ அதில் இந்த எங்களுக்கு 2 months வெக்கேஷன் ஸ்ரீலங்காவுக்கு வந்து 2 months எல்லாம் திருப்பி இங்கே வந்துடணும். ஸோ நான் இந்த வாரமும் அந்நேரம் உங்களுக்கும் சரியா ஸ்காலர்ஷிப் கிடைச்சி நாங்கள் ரிட்டர்ன் ஆகக்குள்ள நீங்கள் உங்களுக்கு விசா வந்து நீங்களும் எங்களுக்கு கூட வர மாதிரி எங்களுக்கு கூட இருந்துச்சுன்னா செப்டம்பர் எங்களுக்கு யூனிவர்சிட்டி ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதோட உங்களுக்கு யூனிவர்சிட்டி ஸ்டார்ட் ஆகும். ஸோ உங்களுக்கு விசா வந்து ஃப்ளைட் டிக்கெட் எவ்ரி திங் வந்து நீங்கள் இங்கே வந்து படிக்கிற மாதிரி தான் உங்களுக்கு எல்லாம் நடக்கும். ஸோ லாஸ்ட் இயர் நான் செப்டம்பர் வந்து உங்களுக்கு கிடைச்சா நீங்களும் செப்டம்பர் வர மாதிரி உங்களுக்கு எல்லா ப்ராசஸும் முடியும். ஸோ வெக்கேஷன்ஸ்ங்கிறது ஃபர்ஸ்ட் இயர் முடிய 2 months, செகண்ட் இயர் முடிய இதெல்லாம் கிடைச்சது போகிற ஒப்போசிட்ல அவங்க நினைக்கணும். மற்றது இன்ஜினியரிங் யூனிவர்சிட்டியில இப்போதைக்கு இவ்வளவு இன்ஜினியரிங் தான் இருக்குன்னா இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. மெடிசின்ங்கிற சேர்ந்தது இங்க இல்லை, யூனிவர்சிட்டியில மெடிசின்ங்கிறது இல்லை. ஆனா ஃபியூச்சர்ல வரலாம். ஸோ இது ஒரு வளர்ந்து வர யூனிவர்சிட்டி மேக்சிமம் ஃபியூச்சரை பேஸ் பண்ணி வருது. மற்ற குவாலிஃபிகேஷன்ஸ்னா முழுவதும் ஜெர்மன்ல பேஸ் பண்ணினேன் குவாலிஃபிகேஷன் இந்த யூனிவர்சிட்டி ஈகர் எக்வாஸ் சொன்ன நல்ல குவாலிஃபிகேஷன் ஜெர்மன்ல பேஸ் பண்ண மாதிரி தான் இந்த குவாலிஃபிகேஷன் இருக்கு. இவங்களோட சர்டிஃபிகேட் எவ்ரி திங் போய் கூகுளில் செக் பண்ணலாம். மற்றது QS ரேங்கிங் யூனிவர்சிட்டி QS ரேங்கிங் இப்போ QS ரேங்கிங் எக்ஸப்ட் பண்ணப்பட்ட ஒரு யூனிவர்சிட்டி இந்தோனேஷியாவில் ஃபேமஸான யூனிவர்சிட்டி. நீங்க அந்த யூனிவர்சிட்டியை வச்சு நீங்க கான்ஃபரன்ஸ் இன்டர்ன்ஷிப் சம்மர் கோர்ஸ் எல்லாம் நீங்க அப்ளை பண்ணுங்க. உங்களுக்கு மதிப்பு இருக்கும். மற்ற யூனிவர்சிட்டி உங்களுக்கு எல்லாத்துக்கும் சப்போர்ட் ஒன்று தரும். நீங்க ஒரு கோர்ஸ் செய்ய போறீங்க, நீங்க சம்மர் கோர்ஸ் மற்றது எல்லாம் யூனிவர்சிட்டி உங்களுக்கு கூட இருக்கும். மற்றபடிக்கு யூனிவர்சிட்டியை பத்தி சொல்ல போனா யூனிவர்சிட்டி பில்டிங் சொல்ல போனா நம்மளோட ஸ்ரீலங்கன் யூனிவர்சிட்டி மாதிரி பேராதனிய நம்மளோட ரொஹுனோ சவுத் ஈஸ்டர்ன் லைக் ஜப்னா யூனிவர்சிட்டி. ஸோ அப்படி பெருந்த பரப்புல இருக்காது. இது பில்டிங் வைஸ் தான் நீங்க. ஸோ நீங்க வார இல்லாம நிறைய எக்ஸ்பெக்டேஷனோட இப்படி யூனிவர்சிட்டி பெருசா இருக்கும், ஸ்ரீலங்கன் யூனிவர்சிட்டி மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இல்லை. ஃபாரின் யூனிவர்சிட்டி எப்படி இருந்துச்சுன்னா நம்ம நாடுல ஃபேக்கல்ட்டியா தனித்தனி பில்டிங் இருக்கு. ஆனா இங்க அப்படி இல்லை. ஃப்ளோரா அடிச்சு போட்டு ஒவ்வொரு ஃப்ளோரும் ஒவ்வொரு ஃபேக்கல்ட்டி மாதிரி தான் தரும். ஸோ எங்கட யூனிவர்சிட்டி 2 பெரிய பில்டிங், 3 பெரிய பில்டிங், கேன்டீன் அதோட ஒரு பில்டிங் நீங்க பார்க்கலாம். யூடியூப்ல நான் சொன்ன மாதிரி யூடியூப்ல முசாபுத்துரா யூனிவர்சிட்டி ஸ்ட்ரக்சரை பார்த்துருந்தா வரும். முசாபுத்துரா யூனிவர்சிட்டி எப்படி இருந்துச்சுன்னா இப்போ ஒரு இடத்துல இல்லை, ஒரு இடத்துல பெரிய பில்டிங், மற்றது இன்னும் ஒரு ஏரியாவில் ஒரு ஃபேக்கல்ட்டி, இன்னும் ஒரு ஏரியாவில் ஒரு ஃபேக்கல்ட்டி, இன்னும் ஒரு இடத்துல பெரிய பில்டிங். ஸோ யூனிவர்சிட்டியின் அடிக்கையில் இருந்துச்சுன்னா மெயின் பார்ட் தான் இருக்கு. ஸோ அதை பார்த்து போட்டு சில நினைக்கலாம் சின்னது. ஆனா இப்போ ஒரு புதுசா ஒரு பெரிய பில்டிங் ஒன்று கட்டுறாங்க. ஸோ யூனிவர்சிட்டியை பத்தி அது மற்றது யூனிவர்சிட்டியை பத்தி மற்றது குறை இருந்துச்சுன்னா நான் டு பி ஹானஸ்ட் நான் வந்து டிசப்பாயிண்ட் ஆனது யூனிவர்சிட்டியோட பில்டிங். நான் நினைச்சது நம்ம யூனிவர்சிட்டி எப்படி நினைச்சேன்னா ஸ்ரீலங்கா யூனிவர்சிட்டி மாதிரி ஒரு பேராதனிய அப்படி நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் வந்தேன். ஆனா எங்க யூனிவர்சிட்டி இருக்கிறது ஒரு சிட்டி ஆகில் இருக்கிற இடம். பொதுவா ஸ்ரீலங்காவில் நாம ஒரு யூனிவர்சிட்டி இருந்துச்சுன்னா ஒரு ஒரு சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி ஒலிவெளி சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி பேராதன் யூனிவர்சிட்டி ஒரு ஆட்கள் இல்லாத இடத்துல கொஞ்சம் கட்டிக்கிட்டாங்க பெருசரி. ஆனா இதே ஒரு ஆட்கள் நடமாட்டம் சிட்டியில இருக்கிறதால யூனிவர்சிட்டி பில்டிங் வைக்கிறதானீங்க. ஸோ அதுல நான் டிசப்பாயிண்ட் ஆனேன். ஆனா என்னடா இதெல்லாம் யூனிவர்சிட்டி வந்து ஆனா இது வரைக்கும் எனக்கு ஸ்டடீஸ்ல சாட்டிஸ்பேக்ஷன் தான்.
பெக்கான மாதிரி இல்லை இன்னைக்கு. செமஸ்டர் எக்ஸாம், மிட் செமஸ்டர் எக்ஸாம், ஜிபிஏ, எவ்ரி திங் ஸ்ரீலங்கன் யூனிவர்சிட்டி மாதிரி எல்லாம் நடக்கும். மிட் செமஸ்டர் ப்ராஜெக்ட், அசைன்மெண்ட், குயிஸ், எவ்ரி திங் நடக்கும். சிவில் இன்ஜினியரிங் சிவில் இன்ஜினியரிங்ல சில என்ன ஒரு வந்து சிலபஸ் எப்படி வந்து நான் என்ன பொறுத்த மாட்டேங்கும் எங்களோட சிலபஸும் நான் ஸ்லீப்ல படிச்சாக்கள், சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில படிக்கிறார்கள் எல்லாரும் சிலபஸையும் நம்பிட்டு பார்த்தேன். நான் ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல படிச்சது அவங்க செகண்ட் செமஸ்டர்ல படிச்சாங்க. நான் செகண்ட் செமஸ்டர்ல படிக்க தெரியும், ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல படிச்சேன். ஸோ மிஸ் ஆகுறங்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. ஸோ படிப்புல ஒரு பிரச்சனை இல்லை. வந்த லாங்குவேஜ் பெரிய இருக்கும். சில லெக்சர் இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கும், ஆனா நம்ம அளவுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சிக்காது. ஸோ அவங்க கஷ்டப்படுவாங்க நம்மளை விளங்கப்படுறதுக்கு. ஆனா இங்கிலீஷ் தெரிஞ்ச லெக்சர் மாதிரி இருக்காங்க. ஸோ அப்ப லாங்குவேஜ் பெரியர் ஒன்று இருக்கு. வந்து நீங்க ஒரு வருஷம் பாஷா இந்தோனேஷியா அந்த லாங்குவேஜை படிக்கணும். அது கட்டாயம். அது படிக்காத ஸ்காலர்ஷிப் கேன்சல் பண்ணுவாங்க. ஸோ அதுல கவனிக்கலாம். இங்க வந்து ஜாப் செய்யலாம், ஜாப் செய்யலாம். உங்களோட ஸ்காலர்ஷிப் கிடைக்க உடனே உங்களுக்கு கண்ட்ராக்ட்ல சைன் பண்ற மாதிரி ஒரு லெட்டர் வரும், பெரிய கண்ட்ராக்ட் ஒன்று வரும். அந்த கண்ட்ராக்ட்ல நீங்க சைன் பண்ணணும். இப்படி நான் ஜாப் செய்ய மாட்டேன், நான் எந்த கிரிமினல்லையும் செயற்பட மாட்டேன் எல்லாம் சொல்லி அப்படி நடந்துச்சுன்னா இந்த ஸ்காலர்ஷிப் கேன்சல் ஆகும். நான் நாட்டுக்கு போய் வருவேன்ங்கிற மாதிரி ஒரு கண்ட்ராக்ட் நீங்க சைன் பண்ணணும். அது சைன் பண்ணி முடியல, சைன் பண்ணினா தான் உங்களுக்கு விசா வரும். ஸோ பார்ட் டைம் ஜாப் செய்யலாமாட்டா இல்லை. வெஸ்டர்ன் கண்ட்ரீஸுக்கு போய் பார்ட் டைம் ஜாப் செய்யற மாதிரி செய்யலாம், இங்கே செய்யலாம். ஸோ அதுலேயும் கொஞ்சம் கவனம் எடுக்கணும். ஆஹ் நிறைய பேர் ஏ லெவல் பயாலஜிக்கல் சயின்ஸ் செஞ்சுட்டு லோ ஃபேக்கல்ட்டி எடுக்கலாம்னு ஒரு கேட்டீங்க. லோ ஃபேக்கல்ட்டி கட்டாயம் படிக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. லோ பயாலஜிக்கல் செஞ்ச நான் சொன்னேன், நீங்க எந்த ஏ லெவல்ல 3 பாடம் பாஸ் இருந்தாலும் எல்லா ஸ்காலர்ஷிப் எல்லா ஃபேக்கல்ட்டியும் அப்ளை பண்ணலாம். ஆனா முடிவெடுக்கிறது வாரம் இங்க நீங்க மற்றது பயாலஜி படிச்சாலுக்கு எலுசியம் கிடைக்குமாண்டா சான்ஸ் குறையும். ஸோ என்ன பொறுத்த மாதிரி சும்மா அப்ளை பண்ணி பார்ப்போம். A2B இருக்கு, 3A இருக்கு, அப்படி இருக்குன்னு சொல்லி அப்ளை பண்ணி பார்ப்போம். சொல்லி அப்ளை பண்ணி ஒரு ஜெலுசியம் கிடைச்சா அது ஒரு மத்தால ஒரு சான்ஸை மிஸ் பண்ண போயிட்டேன். பெர்லினோ ஜெலுசியனோ பெர்லின் கிடைச்சாலும் இன்னொரு பெர்லின் கிடைக்கிற ஆளுக்கு அந்த சான்ஸ் மிஸ் ஆகும். மொத்தம் 22 பேர் தான் கிடைக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அப்ளை பண்ணணும். ஃப்ளைட் டிக்கெட் ஜெலுசியன் பெர்லின் எல்லாருக்கும் அதே செலவு தான். இது ரெகக்னைஸ் பண்ணிக்க வேர்ல்டு வைட் ஆன்சர்னா இந்த குவாலிஃபிகேஷன் எவ்ரி திங் நீங்க கூகுள்ல பார்க்கலாம். ஈகர், இக்வாஸ், கியூஎஸ் ரேங்கிங், வேர்ல்டு ரெகக்னைஸ் ஆகிக்க இந்தோனேஷியா டிகிரி எப்படி வேர்த்தா, என்ன மாதிரி புத்ராட வேர்த்தா, இல்ல எந்த இதுல பேஸ் பண்ணி இது நடக்குது, எந்த குவாலிஃபிகேஷனை பேஸ் பண்ணி இந்த யூனிவர்சிட்டியை ரன் ஆகிக்கிறீங்க, இதை பத்தின எல்லாம் கூகுள்ல இருக்கு. யார் யாரு லெக்சர் படிப்பிச்சு கொடுக்குறாங்கிற நேம் லிஸ்டோட நீங்க போனா பார்க்கலாம். நிசாபுத்தோட வெப்சைட்டுக்குள்ள போனா பார்க்கலாம். ஸோ இந்தோனேஷியா லாங்குவேஜ் படிக்க மாட்டேன்னா அது கட்டாயம் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் தரக்குள்ளே நீங்க கரெக்டாக சைன் பண்ணிட்டு வேல் பாஷை இந்த விஷயம் நீங்க படிச்சு தானோ. அப்படி படிக்காட்டி உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கேன்சல் ஆயிடும். நீங்க படிக்க ஏன் படிக்கணும் முடிச்சுன்னா அது கட்டாயம். ஸோ இங்கே இருக்கிறார்கள் இங்கிலீஷ் தரைவது தெரியா. ஸோ பாஷை இந்தோனேஷியா படிச்சு தான் கண்டினியூ ஆகணும். டீச்சிங் இங்கிலீஷ்ல நடக்கும். 2SC எடுத்துட்டு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் மட்டும் போட்டா போறோம் இல்லையா. 2SC எடுத்தா 2SC எடுத்து நீங்க கட்டாயம் இங்க வார ஐடியா அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க அப்ளை பண்ணலாம். ஆனா 2SC எடுத்து போட்டு அப்ளை பண்ணி ஒருவேளை உங்களுக்கு ஃபுல்லி பண்ண கிடைச்சி நீங்க வார ஐடியா இல்லை இருந்துச்சுன்னா இன்னொரு ஆள்ல சான்ஸ் எடுக்கிற மாதிரி அப்ளை பண்ணினா கட்டாயம் பண்ணுமா. அங்க அப்ளை பண்ணிட்டு நீங்க அப்ளை பண்ணினா கட்டாயம் பண்ணி சொல்லு இல்லை உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கணும். கிடைச்சி முடிய நீங்க கட்டாயம் வரணும் பண்ணு இல்லை. ஆனா கட்டாயம் உங்களுக்கு வார ஐடியா இல்லை அப்ளை பண்ண தேவையில்லை. இன்னொரு ஆள்ல சான்ஸ் எடுக்கு 22 பேர் தான் கிடைக்க போகுது. ஸோ வார ஐடியா இருந்துச்சுன்னா அப்ளை பண்ண தேவையில்லை. அப்ளை பண்ணி கிடைச்சி நீங்க கேன்சல் பண்ணலாம், இல்லாட்டி உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் ஹோல்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் இயர் வர இந்த இயர் வரை இல்லாம அடுத்த இயர் ஹோல்ட் பண்ணலாம். அப்படி ஒன்று இருக்கு. மற்றது நீங்க யூஜிசிக்கும் அப்ளை பண்ணலாம். இதுக்கும் யூஜிசி சம்பந்தம் இல்லை. இது கவர்மெண்டோட ஹோல்ட் பண்றல. இது ஒரு பிரைவேட் ஆஃபீஷியல் வெப்சைட், யூனிவர்சிட்டி வெப்சைட்ல நம்ம அப்ளை பண்றோம். ஸோ அதுக்கும் கவர்மெண்ட் சம்பந்தம் இல்லை.
ஸோ எல்லா கேள்வியும் ஆன்சர் பண்ணிட்டேன். காம்படிட்டிவ் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாமா, லோ காம்படிட்டிவ் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாமா? அது உங்களை பொறுத்து தான். அப்படி என்று சொல்லி இல்லை. நீங்க இனி அப்ளை பண்ணி உங்களுக்கு எந்த ஃபீல்ட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ நீங்க அதை அப்ளை பண்ணினா அது கிடைக்கும். கிடைக்கணும் அப்படின்னா கிடைக்கும். உங்களோட குவாலிஃபிகேஷன் எவ்ரிதிங் வச்சு கிடைக்கும். அப்படி காம்படிட்டிவ் அப்படி இல்லை. இந்தோனேஷியன் லாங்குவேஜ் கஷ்டமானுச்சுன்னா இல்லை, கஷ்டம் இல்லை. பட் இந்தோனேஷியன் லாங்குவேஜ் ஜஸ்ட் ஒரு இந்தோனேஷியன் லாங்குவேஜ் கட்டாயம் போகணும். இந்தோனேஷியன் லாங்குவேஜ் கட்டாயம் போகணும். ஸோ நீங்க கட்டாயம் இந்தோனேஷியன் கிளாஸ் அட்டன் பண்ணி தானே ஆகணும். ஆனால் கஷ்டங்கிறது இல்லை. நாங்கள் என்ன படிச்சு தந்திக்கிறோம். கஷ்டம் இல்லை. ஜஸ்ட் லெக்சர் அட்டன் பண்ணதான். இந்த லெக்சர் அட்டன் பண்ணி அட்டெண்டன்ஸ் இருக்கணும். கட்டாயம் அட்டெண்டன்ஸ். ஸோ அதுக்காக போனா சரி. நீங்க மந்த்லி கோஸ்ட் பெர்லின் ஸ்காலர்ஷிப் வாடகை மந்த்லி கோஸ்ட் எவ்வளோ நேரங்க? மந்த்லி கோஸ்ட் இருந்துச்சுன்னா அவங்களோட யூனிவர்சிட்டி ஹாஸ்டல்ல தங்குறதுன்னா மொத்தம் ஒரு 35 LKR, 35,000 LKR இருந்தா ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா வாழணும்னுச்சுன்னா இங்க வாழலாம். இல்ல கொஞ்சம் இருந்துச்சுன்னா ஒரு 40, 45, 50 வரும். ஆனா மினிமம் 30, 35 இருக்கலாம். ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா நீங்க சமைச்சு இங்க சமைச்சு எல்லாம் சாப்பிட்றேன்னு ஒரு 30, 35 அதுக்குள்ள நீங்க இங்க இருக்கலாம் இந்தோனேஷியாவில். ஸோ மேக்சிமம் நீங்க ஆஹ், எப்படி சார் ட்ரிப் போறாங்க இருப்பாங்க, விளையாட்டுறார்கள், ஃப்ரெண்ட்ஸோட போறார்கள் வராங்க. ஸோ அப்படியான ஆட்களுக்கு ஒரு 50,000 ஐடியா மேக்சிமம் போகும். அதே இது நீங்க 3 months முடிய யூனிவர்சிட்டி ஹாஸ்டல்ல விட்டு வேற நீங்க ரெண்ட் எடுத்து வீட்டுல வைக்கலாம். ஸோ நாங்க அப்படிதான் இங்க. நாங்க ஸ்ரீலங்கன்ஸ் கொஞ்சம் பேர் வேற வீடு ரெண்ட் எடுத்து ஸோ வழி எரிக்கும். ஸோ அப்படியான ஆட்களுக்கு ரெண்ட் குறைய போகும். மற்ற அப்படியான செலவு குறைய போறதால மாசம் குறைய போகும். ஆனால் அதுல ஒவ்வொரு ஆளையும் பொறுத்து வித்தியாசமானது. மேபி 60,000 LKR போகும். மேக்சிமம் போகும். மேக்சிமம் சுத்தி ட்ரிப் போய் அப்படியான என்ஜாய் பண்றாங்களையும் போகும். மினிமம் வந்துச்சுன்னா 30,000 LKR போகும். அது உங்களை பொறுத்திருக்கு. அது சின்ன. அப்புறம் நீங்க என்ன ஸ்காலர்ஷிப் மந்த்லி எவ்வளவு கஷ்டா? நான் ஒரு பெர்லின் ஸ்காலர்ஷிப் வாடி ஆஹ் எனக்கு 35,000 LKR, 40,000 LKR எனக்கு செலவாகுது. நான் பெரிய சுற்றுறேன் இல்லை. ரிசல்ட் பேஸ் பண்றேன். ரிசல்ட்டும் ஒரு முக்கிய காரணம். ஆனா உங்க இன்டர்வியூ உங்களோட உங்களோட எக்ஸாம் ஆன்லைன் எக்ஸாம் தான் முக்கியம். ஸோ அதுல நீங்க பெர்ஃபார்ம் பண்ணணும். மேக்சிமம் இன்டர்வியூல பெர்ஃபார்ம் பண்ணணும். உங்களோட இங்கிலீஷ் முக்கியம். இங்கிலீஷ் நீங்க ரெடி ஆகலாம். நீங்க என்ன செய்யறீங்களோ இன்டர்வியூல நீங்க பெர்ஃபார்ம் பண்ணீங்கன்னா சரி மேக்சிமம். அது நீங்க பேப்பர் எழுதி வாசிக்கலாம், எல்லாம் செய்யலாம். ஆனா இன்டர்வியூ தெரியாம இன்டர்வியூ போர்ட்ல இருக்கிறது தெரியாம நீங்க என்ன செஞ்சாலும் ஒண்ணுமில்லை. ஒரு ஒரு இன்டர்வியூ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா சரி. ரிசல்ட்ஸ் பார்த்தும் எடுக்கிறேன். ரிசல்ட்ஸ் பார்த்தும் எடுப்பாங்க. மெயின் ரிசல்ட்ஸ் தான். மெயின் ரிசல்ட்ஸ்ல மெயின் இன்டர்வியூ எக்ஸாமும் ரிசல்ட்ஸ் பார்த்தும் எடுப்பாங்க. ரிசல்ட்ஸ்ல உங்களோட விஷயம் இன்னைக்கு மற்ற ஜெனோசியன் பெர்லின் அதை பார்ப்பாங்க. எல்லாம் ஓவராலா பார்த்தா எல்லாம் பேஸ் பண்ணி தான் எடுப்பாங்க. ஸோ ரிசல்ட்ஸா இன்டர்வியூவா எக்ஸாமா சொல்ல போனா அது தெரியாது. எல்லாம் தான் பார்த்து எடுப்பாங்க. ஸோ எல்லாத்தையும் பெர்ஃபார்ம் பண்ணா நல்லா கிடைக்குமாங்க இந்த ஆன்சர். ஸோ எல்லா கேள்விக்கு ஆன்சர் பண்ணிட்டு வேற என்ன கொஸ்டின் இல்லையா?
A-level வந்து இங்கிலீஷ் ஃபெயிலானு கேட்டுக்கிறாங்க. ஃபெயில் பண்ணியிருந்தா அப்ளை பண்ணிடலாமான்னு கேட்டுக்கிறாங்க. உங்களுக்கு O-level வந்து 3 பாஸ் இருந்தால் அப்ளை சாரி A-level O-level வந்து இங்கிலீஷ்ல சிக்கு மேல இருந்தால் A-level இல்லாம உங்களுக்கு அப்ளை பண்ணி பார்க்கலாம். சில டைம் கிடைக்க சான்ஸ் இருக்கு. அடுத்து வந்து அங்கே படித்த எல்லா நாட்டிலையும் ஒர்க் பண்ணலாமான்னு கேட்டீங்க. அஹ், அது வந்து உங்களைய பொறுத்தது. அவங்க டிகிரியை வச்சு இப்போ ஒர்க்குக்கு அப்ளை பண்ணுறது டிகிரி தான் கட்டாயம். அப்போ டிகிரியை வச்சு உங்களுக்கு அப்ளை பண்ணிக்கொள்ளேரும் ஐக்கும். அதை நீங்கள் தேடிக்கொள்றதை பொறுத்திக்கு. அடுத்தது உங்களுக்கு இன்டர்ன்ஷிப்பும் வந்து இங்கே செமஸ்டர் செமஸ்டர் 5க்கு அப்புறம் உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் இருக்கு. அதுக்கு வந்து உங்களுக்கு வேற வேற நாடுகள்லையும் இன்டர்ன்ஷிப் செய்யறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தருவாங்க. நீங்களும் வேற வேற நாடுகளில் ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துக்கொண்டால் நீங்க தேடி எடுத்தால் செய்யறதுக்கு அவங்க அதுக்குரிய டாக்குமெண்ட்ஸ் அடுத்து அதுக்குரிய எல்லாத்தையும் அவங்க செஞ்சு தருவாங்க. இல்லாட்டி அவங்க வந்து இன்டர்ன்ஷிப் வந்து இந்தோனேஷியாக்குள்ளே ஜகார்த்தா இல்லாட்டி இதுக்குள்ளேயே அவங்களே வந்து செட் பண்ணி தருவாங்க. அடுத்தது முஸ்லீம் கேர்ள்ஸ் ஸ்டடி பண்றத கேட்டால் முஸ்லீம் கேர்ள்ஸ் இருக்கிறாங்க. 2 முஸ்லீம் கேர்ள்ஸ் இருக்கிறாங்க. ஒரு சிங்கள கேர்ள் இருக்கு. மிச்சமெல்லாம் பாய்ஸ். இங்கிலீஷ் A-level ஒலவல்ல இருந்தால் ஓகே. ஒலவல்ல இங்கிலீஷ் இங்கிலீஷ் இருந்தால் ஓகே. A-level இல்லாட்டியும் பரவாயில்ல, அப்ளை பண்ணி பார்க்கலாம். இன்டர்வியூ வந்து இப்போ நீங்கள் அப்ளை பண்ணது பூரா இன்டர்வியூ வந்து ஒரு 1 வீக்குக்குள்ள இன்டர்வியூ உங்களுக்கும் நடக்கும். வேற சரி கேள்விகள் இந்த கமெண்ட்ல போடுங்க. Yes. மற்றது நீங்க இந்த யூனிவர்சிட்டியில படிக்கவங்கள நீங்க கான்ஃபரன்ஸ், சம்மர் கோர்ஸ் எல்லாம் ஒரு இன்னொரு நாட்டுல இப்ப இந்தோனேஷியால படிச்சிருக்கவங்கள ஒரு இந்தியா பாகிஸ்தான்ல நடக்கிற ஒரு கான்ஃபரன்ஸுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். ஏன்னா நீங்க ஒரு முசாஃபர் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட், நீங்க ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட். ஸோ அதுக்கு ஸ்காலர்ஷிப் கால் பண்ணுவாங்க. அப்படி இந்தியாவில் நடக்க போதோ 3 நாள் நடக்க போதோ ஃப்ரீ ஏர் டிக்கெட் எவ்ரி திங் ஃப்ரீ. ஸோ அதுக்கு அப்ளை பண்ணி நீங்க செலக்ட் ஆகலாம். ஸோ செலக்ட் ஆகி இங்க இந்தியாவுக்கு ஃப்ரீ டிக்கெட் எவ்ரி திங். ஸோ நீங்க ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட், ஸோ உங்களை இன்வைட் பண்ணுவாங்க. ஸோ நீங்க போகலாம். எங்களோட பெட்ச்ல வந்த ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு இந்தியா ஸ்காலர்ஷிப் கிடைச்சி இந்தியாவிலே கான்ஃபரன்ஸ் தான் அவர் போறார். ஏன்னா அவர் அப்ளை பண்ணி அவருக்கு கிடைச்சு. ஆனா 2 days பிஃபோர் எங்களுக்கு எனக்கும் நினைக்கிறேன் மிஸ் பண்ணாங்கிற ஆளுக்கு இன்னொரு மொழி இருக்கும். நாங்கள் கான்ஃபரன்ஸ் ஒன்று அப்ளை பண்ணிட்டு அது எங்களுக்கு கிடைச்சி ஒரு 2 நாள் கான்ஃபரன்ஸ். அது இங்கேருந்து 700 கிலோமீட்டர் தூரத்துல ஒரு இடத்துல கிடைச்சு. ஸோ அதுக்குரிய டிரான்ஸ்போர்ட், சாப்பாடு, ரூம் எவ்ரி திங் ஃப்ரீ. அப்ளை பண்ணி பிகாஸ் நான் ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நாம அப்ளை பண்ணி அதுக்கெல்லாம் போய் ஸ்ரீலங்கா காசு கிட்டத்தட்ட 30,000 LPR ஒரு 1 ஸ்டூடெண்ட்டுக்கு 30,000 LPR செலவழிச்சு ஒரு ஃப்ரீயா ஒரு கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணி வார வாய்ப்பெல்லாம் கிடைச்சு. ஸோ ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் அங்கிற இருக்கிறதும் ஒரு வாய்ப்பு தான். ஸோ அதையும் பயன்படுத்தலாம். டிகிரிங்கிறது அல்லது 4 years தான். பேச்சுலர் டிகிரிங்கிறது 4 years தான். எல்லாம் தான் மேனேஜ்மெண்ட், அக்கௌண்டிங், இன்ஜினியரிங் எல்லாம் தான் 4 years. மற்றது ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் இதுக்கான டிகிரி. ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் டிகிரி பேட்மிண்டன், யூனிவர்சிட்டியில பேட்மிண்டன் கிளப் டிகிரி, வாலிபால் கிளப் டிகிரி, எனக்கு தெரிஞ்ச ஒரு யூனிவர்சிட்டி பேட்மிண்டன், வாலிபால், கிரிக்கெட் கிளப், அப்படி கிளப்புகள் இருக்கு. அதுல ஸ்போர்ட்ஸ் நடக்கும். யூனிவர்சிட்டியில மருதன் அதெல்லாம் நடக்கும். அப்படியான ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டி நடக்கும். ஆஹ் இது இன்ஜினியரிங் தான். அந்த ஸ்காலர்ஷிப் இன்டர்வியூ எங்க நடக்கும் டீட்டெயில் இன்டர்வியூ ஆன்லைன் தான். இன்டர்வியூ எல்லாம் ஆன்லைன் தான், ஜூம்ல நடக்கும். ஆன்லைன்ல இன்டர்வியூ நடக்கும். ஆஹ் உம் கேட்ட கொஸ்டின் ஆன்சர் பண்ணி கொஸ்டின்ஸ் மாறி மாறி கேட்டீங்க.
ஸோ இந்த ரெக்கார்டிங் எப்படி சயின்ஸுக்குள்ள யூடியூப்ல போடுவாங்க. ஸோ கேட்ட கேள்வி மாறி மாறி நான் டெக்னாலஜி ஸ்ட்ரீம் எடுக்கணும் கிடைக்க சான்ஸ். ஸோ இந்த எப்படியான ஆட்கள் எப்படி இருந்துச்சுன்னா நீங்க இந்த ரெக்கார்டிங் சயின்ஸுக்குள்ள யூடியூப் சேனல்ல போடுவாங்க. ஸோ அதை நீங்க ஃபர்ஸ்ட் இருந்து பார்க்கலாம். ஸோ சொன்ன விஷயத்தை திரும்பி திரும்பி சொன்னீங்கன்னா ஸோ குறிப்பிட்ட டைமுக்குள்ள முடிக்கணும். அதுக்கேற்ற மாதிரி இப்போ எனி ஸ்டூடெண்ட் இருப்பாயோ இங்க இருக்கிற விஷயம் என்னன்னு சொன்னா நீங்க யூனிவர்சிட்டியில ஃபர்ஸ்ட் 3 பாஸ் எடுக்கணும். 3 பாஸ் இருந்தா தான் நீங்க யூனிவர்சிட்டியில படிக்கலாம். ஸோ ஏதோ உள்ள 3 பாஸ் இருந்து பிசிக்ஸ்ல ஏ இருந்து பயோ படிச்சு ஏ இருந்தா அப்ளை பண்ணலாம். கட்டாயமா அப்ளை பண்ணலாம். ஏன்னா பிசிக்ஸ் ஏ வந்து ஸோ இன்ஜினியரிங் அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ணலாம். அந்த ரிஸ்க்ங்கிறது உங்கள நீங்க ஸ்காலர்ஷிப் கிடைக்குமான்னு சொன்னா கிடைக்கும். கிடைக்க வாய்ப்பு இருக்கு. கிடைக்குமா சொன்னா கிடைக்க வாய்ப்பு இருக்கு. கிடைச்சா அது பிறகு நீங்க வந்து உங்களை படிக்க தருவாங்க. எக்ஸாம் நடக்கும். அதுக்கு எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ண இயலும். நீங்க படிக்க இயலும். இங்க வந்து படிக்கலாம். திரும்பி போக மாட்டேன் உங்களோட செல்ல வந்தா நீங்க வரலாம். மற்றது இந்தோனேஷியாவுக்கு வந்து இந்த யூனிவர்சிட்டியில வந்து ஸ்காலர்ஷிப் கிடைச்சி ஏதாவது சரி திருப்பி வரணும்னு சொன்னா ஸ்காலர்ஷிப் கிடைக்காது. ஸ்காலர்ஷிப் கேன்சல் ஆயிடும். ஸோ மாறி நீங்க யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணி நெக்ஸ்ட் இயர் வரணும்னு சொல்லி வந்தா அது வேற ரிஜெக்ட். ஸோ அதெல்லாம் கன்சிடர் பண்ணணும். எல்லா டிகிரியும் 4 இயர்ஸ் தான். வேற கொஸ்டின் இருந்தா கேட்கலாம். ஓகே, நாங்கள் வந்து நாங்கள் அலோகேட் பண்ண டைம் முடிஞ்சு நாங்கள் வந்து என்ன சொல்கிறேன் நினைக்கிறேன். 2 பேரும் கேட்டதுக்கு மிச்சமாகவே அவங்க வந்து எல்லா டீட்டெயில்ஸுமே A to Z எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து கிணி சொல்லிக்கிறாங்க. ஸோ நாங்கள் வந்து வீடியோவும் நாங்கள் யூடியூப்லேயே அப்லோட் பண்ணுவோம். ஸோ எங்களோட சேனலில் யாரும் ஜாயின் இல்லைன்றால் நாங்கள் அப்லோட் பண்ணுற அந்த லிங்க் வந்து நாங்கள் எங்களோட சேனலில் நாங்கள் ஷேர் பண்ணுவோம். ஸோ நான் சேனல் லிங்கை வந்து நான் செட்டில் போட்டிக்கிறேன். ஸோ அடுத்த விஷயம் வந்து எல்லாரும் மைண்டில் வச்சுக்கோங்க. இது வந்து 17ஆம் தேதி க்ளோஸ் டேட். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி அப்போ அப்ளை பண்ணுற விஷயங்கள் சொல்லிக்குது. யூனிவர்சிட்டி சம்மந்தமான விஷயங்கள் சந்தேகி ஸ்டில் உங்களுக்கு என்ன சிம்பிளாக டவுட் இருந்தாலும் வந்து நீங்கள் வந்து எங்கள் சேனலோட வந்து எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ அப்போ வந்து நாங்கள் என்ன சரி உங்களுக்கு என்ன சரி வேறு அசிஸ்டன்ஸ் தேவையானது வந்து நாங்கள் அதை பார்த்து நாங்கள் செய்வோம். அடுத்தபடி இப்போ சேனலில் நீங்கள் கட்டாயம் ஜாயின் ஆகிக்கோங்க அப்ளை பண்ணுறாங்களே என்றால் இப்போ நாளைக்கு இல்லாட்டி நாங்கள் நெக்ஸ்ட் டே வந்து என்ன செய்வோம்னா நாங்கள் ஒரு ஃபார்ம் ஒன்று அனுப்புவோம். ஸோ இப்போ நீங்கள் வந்து அப்ளை பண்ண ஒருத்தராக இருந்தால் நீங்கள் அந்த ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. அப்போ நீங்கள் ஃபில் பண்ணால் எங்களுக்கு விளங்க உங்களோட டேட்டா எங்கள்கிட்ட இருக்கும். ஸோ அடுத்த ஸ்டெப் வரைக்கும் உதாரணத்துக்கு உங்களுக்கு இன்டர்வியூவோ இல்லை அடுத்த ஒரு எக்ஸாமோ அதுக்கு ஒரு ஃபைனல் செலெக்ஷனோ அதுக்கப்புறம் நீங்கள் இந்தோனேஷியாவுக்கு போக இருக்கீங்களோ ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் ஒவ்வொன்றா வரைக்கிட்ட வந்து எங்களுக்கு உங்களை எடுத்து என்ன சொல்றாங்க அங்கே இருக்கிறாக்கள் மூலம் இன்னும் கனெக்ட் பண்ணி எங்களுக்கு இவங்க மூலமா வந்து தொடர்ச்சியான வழிகாட்டல்களை கைடன்ஸை வந்து எங்களுக்கு தரக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அதனால நாங்கள் வித்தின் 1 or 2 டேஸ்ல வந்து எங்களோட சேனல்ல இந்த நிசாபுத்ரா யூனிவர்சிட்டி அப்ளை பண்ண ஆட்கள் வந்து கட்டாயம் இதில் அவங்களோட பேரையும் ஃபோன் நம்பரையும் இமெயிலையும் மென்ஷன் பண்ணுங்கன்னு சொல்லி நாங்கள் ஒரு ஃபார்ம் ஒன்று அனுப்புவோம். ஸோ வந்து அந்த ஃபார்மை கட்டாயம் எல்லாரும் ஃபில் பண்ணுங்க அப்ளை பண்ணுறாங்க. ஸோ அவங்க எல்லா டீட்டெயில்ஸையும் அவங்க ப்ராப்பராக சொல்லிக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 2 பேருக்கும் வந்து நினைக்கிறேன் இப்போ அங்கே டைம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10:30 11 மணி கிட்ட நினைக்கிறேன். ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அடுத்து வந்து நாங்கள் இன்னும் என்ன சொல்கிறோம் இந்தோனேஷியா ஸ்காலர்ஷிப் சம்மந்தமான இன்னும் நிறைய ஸ்காலர்ஷிப் செய்யுது. அந்த மாதிரியான ஸ்காலர்ஷிப் செய்யும் வந்து நாங்கள் இன்னும் வருகின்ற நாட்களில் வந்து நாங்கள் வந்து கொண்டு வருவோம். ஸோ சேனலில் கனெக்டட் ஆகிங்க. மிச்சப்படி உங்களுக்கு இந்த விஷயங்களை இந்த ஸ்காலர்ஷிப் பற்றின விஷயத்த நாங்கள் லிங்க் ஷேர் பண்ணுறதுக்கு போகிறவும் சரி எங்களோட இந்த சேனல்லையும் சரி உங்களுக்கு தெரிஞ்ச ஆட்களுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்மாருக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்கிற ஆட்களுக்கு வந்து உங்களோட குரூப்ஸ்களுக்கு வந்து நீங்கள் ஷேர் பண்ணி அவங்களையும் ஜாயின் பண்ண சொல்லுங்க. ஸோ மிச்சப்படி நாங்கள் இந்த வீடியோ வந்து நாங்கள் அப்லோட் பண்ணி ரெக்கார்டிங்கை வந்து நாங்கள் இன்னைக்கு நைட்டுக்கு வந்து நாங்கள் ஷேர் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு ஸ்டில் என்ன சரி டவுட் இருக்குனாலும் வந்து உங்களுக்கு அதை பார்த்து உங்களுக்கு எகெயின் அதை கிளாரிஃபை பண்ணி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ ஜாயின் ஆகின எல்லாருக்கும் நாங்கள் வந்து தேங்க்ஸ் பண்ணிக்கொள்கிறோம். ஸோ இப்போ வந்து நாங்கள் இந்த மீட்டிங்கை நாங்கள் எண்ட் பண்ணுறோம். ஸோ இன்னும் தொடர்ச்சியான இந்தோனேஷியன் செஷன் செய்யுது சீரீஸ் மாதிரி நாங்கள் செய்வோம். ஸ்காலர்ஷிப் செஷன்ஸ் நிறைய ஸ்காலர்ஷிப் செய்யுது யூனிவர்சிட்டி ஸ்காலர்ஷிப். ஸோ நீங்களும் தேடுங்க. அதுதான் விஷயம். ஏன்னால் வந்து
இன்னொருத்தர் வந்து உங்களுக்கு உங்களோட கை கொண்டு வந்து சேர்க்கும் வரைக்கும் நீங்க இருக்க வேணாம். ஸோ நீங்க வந்து தேடுங்க, நீங்களும் பாருங்க, நீங்களும் அப்ளை பண்ணுங்க. ஸோ அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு. நாங்களும் எங்களால ஏதுமான விஷயங்கள் இப்ப சேம் டைம் வந்து நாங்கள் எல்லாமே ஈக்குவல் கைடன்ஸ் போய் கொண்டிருக்குது. ஸோ சவுதிக்கு செஞ்சிருந்தோம். அது மாதிரி இன்னும் வர வர ஸ்காலர்ஷிப்ஸுக்கு வந்து நாங்களும் ஏதுவான விஷயங்கள் நாங்கள் செய்வோம். ஸோ சேனல்ல நீங்க ஜாயின் ஆகிடுங்க. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு எல்லா அப்டேட்ஸும் வந்து பார்த்துக்கொள்ளலாம். அதோட அதோட வந்து எங்கள் வெப்சைட்டையும் வந்து நீங்க வந்து புக் மார்க் பண்ணியோ இல்லாட்டி வந்து என்ன சொல்றோம் சேவ் பண்ணி வச்சு கொள்ளுங்க. ஸோ வந்து உங்களுக்கு சேனல் இல்லாட்டியும் ஒரு வெப்சைட்ல கூட பார்த்துக்கொள்ளலாம். இந்த மாதிரியான அப்டேட்ஸ் என்ன நடக்குது, என்னென்ன போஸ்ட் வந்திருக்குது, அந்த மாதிரி விஷயங்கள். ஸோ இதோட நாங்கள் வந்து எங்களோட செஷன் நாங்கள் முடிச்சு கொள்றோம். ஸோ அகெயின் நான் வந்து மிஸ்பர் அடுத்தது அஹ்னான் ரெண்டு பேருக்கும் வந்து நாங்கள் வந்து எங்களோட ஸ்காலர்ஷிப் வெஹிக்கிள் சார்பாக வந்து நாங்கள் எங்களோட நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்றோம். ஸோ நான் வெயிட்டுக்கேன். உங்களுக்கு என்ன கேள்வி கேட்குதா? அஹ் இந்த இந்தோனேஷியாட எல்லாம் விசாரி எனக்கு இன்னொன்று அந்த ஸ்டடி இன் சவுதியிட நீரில் ரெக்கார்டிங் விசாரிக்கேன்னு ஷேர் பண்ணிடலுமா? அதுட்டு டெட்லைன் முடிஞ்சு ஓ நான் அப்ளிகேஷன் போட்டேன் ஆனா அதோட ஃபுல் டீட்டெயில்ஸும் எனக்கு சரியா தெரியும். அதை அப்ளிகேஷன் பத்தி நீங்க போட்டு உங்களுக்கு தான் நினைக்கிறீங்க. அதுல உங்களுக்கு என்ன ஓ அப்டேட் வந்துச்சா இமெயில்ல? இல்ல நீங்க வந்து ஓகே உங்களுக்கு அப்டேட் வருமா இருந்தாலும் உங்களுக்கு இமெயில தான் வரும். இல்லாட்டி நீங்க போர்ட்டல்ல வந்து நீங்க வந்து லொகின் பண்ணி செக் பண்ணிக்கொள்ளலாம். எங்க வெப்சைட்ல வந்து நாங்க அந்த chatல வெப்சைட் லிங்க் போட்டிருக்கோம். ஸோ அதுல நீங்க ஸ்டடி இன் சவுதி அரேபியான்னு சொல்லிட்டு அந்த வெப்சைட் போஸ்ட் பண்ணீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் போட்டிருக்கோம். அதுல அந்த அப்ளிகேஷன் பண்ற வீடியோ எல்லா வீடியோவும் அதுல நாங்க அட்டாச் பண்ணிருக்கோம். ஸோ அதுல உங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். மிச்சப்படி உங்களுக்கு யூனிவர்சிட்டிஸ்ல இருந்து ரிவ்யூ வருதாக இருந்தால் உங்களுக்கு கட்டாயம் இமெயில் வரும். ஸோ இமெயிலையும் நீங்க வந்து அடிக்கடிக்க செக் பண்ணிக்கோங்க. ஸோ